Krishna Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Gopika Jeevana Smaranam Janaki Kanta Smaranam Namah Parvati Pataye Sadguru Swaminah Anjaneya Swaminah Ajamilo Nama Mahisurah Pura Charan Vibho Dharmapathan Grihashrami Gurur Gira Kananameptya Drishtabani Sudrishta Shilam Kulatam Mada Kulam Swatah Prashanto Pitada Hridashayaha Swadharma Mutsrijyataya Samaramanni Adharmakari Dashami Bhavan Punaha Dadhu Bhavan Namayute Sute Radim Samrutyukale Yamaraja Kinkarane Bhayankarane Trinabhirakshayan Bhiya Puramanake Tutsmritivasana Baladi Juhava Narayana Namakam Sutam Durashayasya Pitadatmanirgatat Tvadiyanamaksharamatra Vibhavade Purobhipeduhu Bhavadiya Parshadaha Chaturpujaha Pitapata Manoharaha Shruti Smritibhyam Vihita Vratadayaha Punamti Papam Ladunam Divasasa Vasana Ananta Seva Tunikam Tatitvaimiti Prabhu Totpurusha Bhavashire Anena Bho Janma Sahasra Kotibhihi Kriteshu Papeshu Apinishkritih Krita Yadagrahin Namabhaya Kulo Harehe Iti Prabhu Totpurusha Bhavashire Jami Jamiன்னா குலஸ்திரீக்கு பேர். பதிவிரதைகளுக்கு சமஸ்கிருதத்துல ஜாமின்னு ஒரு பேர். அஜாமி அப்படின்னா வழி தவறினவர், தர்மத்தை ஸ்திரீக்கின்னு உள்ளதான தர்மத்திலேருந்து விலகினவர், தப்பு காரியங்கள்ல ஈடுபடுறவர், அவரோட சேர்க்க வச்சிருந்ததுனால அஜாமிலன், மிலன்னா அவரோட சேர்ந்தவன் அர்த்தம். அதனால அஜாமிலன் அப்படின்னு இவனுக்கு பெயர். அப்பா அம்மா என்ன பெயர் வச்சாலும், ஆனா புராணத்துல இவனுக்கு தாசீபதி ரஜாமிலஹா. பாகவதம் ஆரம்பிக்கிறதே இவன் கதைய கான்ய குப்ஜே த்விஜஹ கஷ்சித் தாசீபதி ரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாசாரஹ தாஸ்யா சம்சர்க தூஷிதஹ பந்த்யக்ஷகைதவைஷ்சௌர்யே கர்ஹிதாம் வர்த்திமாஸ்திதஹ பிப்ரத் குடும்பமசுசிஹி யாதயாமாஸ தேஹினஹ காலோத்யகான் மகான் ராஜன் அஷ்டாஷீத்யாயுஷः சமாஹ. ஷஷ்ட ஸ்கந்தத்துல இந்த கதை சொல்லப்படுறது. நேத்திக்கு அகஸ்தியரோட மகாத்மியங்கள் சொல்லது சொன்னமே, அந்த அகஸ்தியர் தான் இந்த அஜாமிலோபாக்கியான சரித்திரமும் சொல்றா. கும்ப சம்பவர்னு பேரு அகஸ்தியருக்கு. குடத்திலேருந்து உண்டானார், அதனால தமிழ் அவருக்கு கொடமுனின்னு பேர். பகவான் கும்ப சம்பவஹ கதயாமாஸ மலயே ஆசீனோ ஹரிமர்ச்சயன்னி. ஷஷ்ட ஸ்கந்தத்துல இந்த கதை ரொம்ப பிரசித்தம். பாகவதத்துல சுகாச்சாரியால் சொல்றால், ராஜன்னி இந்த கதை நான் சொல்லல, மலை பர்வதத்தினுடைய அடியில அகஸ்தியாச்சாரியால் சொன்னால் இந்த கதையே, இந்த அஜாமிலோபாக்கியானத்தை அதை நான் உனக்கு சொல்றேன்னு. அஜாமிலன்னு ஒரு பிராமணன் சுதர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தான். கன்னிகையை விவாகம் பண்ணிண்டான், கன்னிகாதானம் முறையா பெற்றிருந்தான். 14 வருஷ காலங்கள், 16 வயசு பர்யந்தம் உபாசனம், அவனுடைய வேதாத்தியனம், பிரம்ம யஜ்ஞம், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்பா அம்மாவுக்கும் பணிவிட பண்ணிட்டு இருந்தான். எதேச்சையாக சமைத்து தர்ப்பங்கள்லாம் இப்பதானே கடையில கிடைக்கிறது, போனா வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்ராத்த கிட்ட கூட அமேசான்ல கிடைக்கிறதுங்கிறான்.
ஃபர்ஸ்ட் டேக்கு கூட அமேசான்ல கிடைக்கிறதுங்கிறா. திடீர்னு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா இதாகிட்டாங்கன்னா அமேசான்ல போட்டா வரும். என் தூக்கி வாரி போடுறது இதெல்லாம் ரெடியா இருந்துருக்காளான்னு அதெல்லாம் வச்சுக்க மாட்டா. அந்த நாளைக்கு தான் போய் வாங்குவா. இப்போ அமேசான்ல எல்லாமே கிடைக்கிறதுங்கிறா. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சமித்து தர்ப்பங்கள்லாம் பழைய காலத்துல கடையில கிடைக்காது, தானே தான் போய் கொண்டு வரணும். புஷ்பம் கூட கடையில கிடைக்காது, விற்க மாட்டா. சிலதை அன்னத்தை விற்க மாட்டாள், புஷ்பத்தை விற்க மாட்டாள். மகாத்மத்துல அன்னைக்கு சொன்னேன், பாகவத மகாத்மத்துல நாரதர் கண்டதை சொல்றது அன்னத்தை விற்கிறாள் அப்படிங்கிறார். சனகாதிகள்கிட்ட பாரத தேசம் முழுக்க சுத்தி வந்தேன், எங்க பார்த்தாலும் அன்னத்தை விற்கிறாள், வேதத்தை விற்கிறாள் அப்படி எல்லாம் சொல்றார். ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு கூட சொல்றார் நாரதர். அன்னத்தை விற்க மாட்டா. பசின்னா இருந்தாலும் ஒரு சாம் போடுவாளே தவிர, இல்ல பிரம்மச்சாரி முன்சூர்த்தி பிராமணம் வந்தா அரிசி போடுவாளே தவிர, விற்கிறதுங்கிறது சில வஸ்துக்களை விற்க மாட்டா. விபூதி கூட விற்க மாட்டா. நான் ஐஸ்வர்யம் அது. அதனால வேணும்னா கீழே வச்சு எடுத்துக்கோன்னு சொல்லுவா. விபூதியை கூட அப்படிதான் வந்து மரியாதையா வந்து எடுத்து கொடுத்து இருந்தா எடுத்துக்கோ அப்படின்பா. கோவில்ல கொஞ்சமா பிரசாதம் கொடுக்கறது வேற, விபூதி நிறைய வேணும் எனக்கு எடுக்கிறது கொடுங்கன்னு சொன்னா கையில அள்ளி கொடுக்க மாட்டா. ஏன்னா ஐஸ்வர்யமா கையை விட்டு போயிடுமா அள்ளி கொடுத்தோமானா, அதனால அதை வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்பா. பழைய காலத்துல இதெல்லாம் ஒரு மரியாதை, அந்த திரவியத்துக்கு கொடுக்கறதான பகுமானம். அந்த அஜாமிலன் சமித்து தர்ப்பங்கள்லாம் எடுக்க போனா, போன இடத்துல ஒரு காணக்கூடாத காட்சியை கண்டான். காட்டுல ஒரு காட்டு ஸ்திரீ பேசி இன்னொரு ஒரு விட புருஷனோட கூட அவளோட வளர்ந்து போறவனோட ஒரு அடிச்சிருக்கிறதை இவன் கண்டான். விஷயங்களை கண் பார்க்கிற பர்யந்தம் தான் மனசு கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு இவன் நிலையில இருக்க முடியும். மனசு கட்டுப்பட்டவன் எங்கேயும் இருப்பான். மனோ தர்மத்துல இருக்கிறவனுக்கு விஷயங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது. அதனாலதான் அர்ஜுனனுக்கு சொன்னார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகபாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னா. விஷயங்கள்லாம் பிசாசம். அந்த அந்த பிசாசம் இருக்கிற பெரிய பிசாசம் இந்திரியங்கள். இது அதுவுமா பார்த்தா விடாது. விஷயங்களும் இந்திரியங்களும் விஷயேந்திரிய சயோகம் ஆயிடுதானால் அப்புறம் ஜீவன் சுதந்திரம் ஆனவன் இல்லை, தீரன் இல்லை, அவனால கட்டுப்பட முடியாது. அதனால பார்க்காத வரைக்கும் நல்லது. டச் ஆயிடுதுன்னா விஷயமும் இந்திரியமும் டச் ஆயிடுது. இதுதான் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து அப்படின்னா. ஸ்பர்ஷங்கள்னா விஷயங்கள், மாத்திரைகள்னா விஷயங்கள், ஸ்பர்ஷங்கள்னா இந்திரியங்கள். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா. டச் ஆனது என்ன ஆகுதுன்னா சீத உஷ்ண சுக துக்கதாக. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் எல்லாரும். ஃபேன் போட்டா சுத்துறது, லைட்டு போட்டா எரியறது, இது போட்டா லைட் எரியறது, மைக் போட்டா கரண்ட் இருந்தா தானே, ஒரு பவர் இருந்தா தானே எரியும். இதுதான் மனசு பகவான் இடத்துல வச்சுருங்கிறா. மனசுதான் பவர் இந்திரியங்களுக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இருந்து பவர் அதுதான் கொடுக்கறது. கண்ணுக்கு தெரியலையே ஒழிய மனசு. மனசு வச்சாதான் கண் பார்க்கும். மனசு வச்சாதான் மனசு அந்த இந்திரியத்துல போய் டச் ஆனாதான் காது கேட்கும். நீ என்னமோ சொன்னேன், நான் என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், காதுல விழல அப்படிங்கிறாலும் காது இருக்கு, எங்கேயும் போயிடல, செவிடாவும் ஆயிடல. ஏன் கேட்கலன்னாலும் மனசு காதோட டச் ஆகல, அதனால காது கேட்கல. நேரையே வந்தேன், நீ என்ன பார்க்கலையேங்கிறா. மனசு கண்ணு பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா மனசு வச்சு பார்க்கல. மனசு வச்சு சில பேர் புஸ்தகமே பார்த்துட்டு இருப்பால், மனசுக்கு வராது. ஏன்னா மனசு வச்சு அந்த எழுத்துக்களை அக்ஷரத்தை ஃபாலோ பண்ணல, இன்னும் படிக்கணுமே படிக்கிறா. அது மாதிரி இல்லாம மனசும் இந்திரியங்களும் டச் ஆகுது. அந்த இந்திரியங்கள் விஷயத்தை பார்த்துதானால் உடனே என்ன ஆகும்? சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இத்தியாதி துக்கங்கள் வரும். ஆனா இதெல்லாம் வந்து போறது அர்ஜுனா ஆகமாபாயினோ நித்யாக. ஆகமாபாயிக சுகமாவே ஒருத்தருக்கும் வாழ்க்கை போயிடுமோ போக, துக்கமாவே வாழ்க்கை போயிடுமோ போக, மாறி மாறிதான் வரும். சுகம் வரும், ஒரு 10 வருஷம் சுகமா இருக்கும், ஒரு 5 வருஷம் கஷ்டம் வரும், அப்புறம் சுகம் வரும். அது போல வியாபாரம்னு ஆரம்பிச்சா லாபமே இருக்குமோ? லாபம் இருக்கா, கொஞ்சம் நஷ்டம் வரும். அதனால வியாபாரிகள் என்ன சொல்லுவா, நன்னா நடக்கிறதா வியாபாரம்னா ஏதோ நடக்கிறது அப்படின்னா. ஏன்னா நன்னா நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால ஏதாவது டவுன் ஆயிடுதுன்னா, எந்த வியாபாரியாவது ரொம்ப நன்னா நடக்கிறது, நான் இதுக்கு மேல இல்லைன்னு லாபத்தை கண்டேன் இந்த வருஷம் சொல்லுவாலும் சொல்ல மாட்டேன். ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்பா. ஏன்னா நிரந்தரம் கிடையாது. வர லாபத்தை எவ்வளவு நாளைக்கு நம்ம இதை நிச்சயம்னு நினைக்க முடியும்? ஒரு நாளைக்கு லாபம்னு வந்தா ஒரு நாளைக்கு நஷ்டம் வருது. லாபம் நஷ்டம், சுகம் துக்கம். ஒரு இடத்துல வாங்குவாங்கன்னு கூப்பிடுறா, ஒரு இடத்துல ஏன் வந்த அப்படின்னு கேட்கிறா. மானம் அவமானம், இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கிறா. லாபம் நஷ்டம்,
மானம் அவமானம் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இது மனச லோகத்துல வச்சவன் இது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதுதான். இந்த நாளைக்கு மார்கழியில பெங்களூருக்கு வந்துட்டு குளிர கூடாது, என்ன பெங்களூரே குளிரும், மார்கழியில வந்திருக்கேன், வெளியே காத்தால 6 மணிக்கு கால் தான் போத்திக்கணும். குளிர்றதேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இது நேச்சர். ஊட்டியில போய் குளிர்றதே, சிம்லால போய் குளிர்றதே என்ன, லடாக்ல போய் குளிர்றதே என்ன, அங்க என்ன திருச்சி வெயில அடிக்கும். அங்க திருச்சியிலன்னா எப்போதும் வெயில் அடிச்சுட்டே இருக்கும். மழைங்கிறதும் கிடையாது, பனிங்கிறதும் கிடையாது. அங்க வெயில் அடிச்சுட்டே இருக்கும். அங்க இருந்துட்டு அங்க அப்படி இருப்பேனே, இந்த நாளைக்கு இங்க வந்து இப்படி இருக்கே பனியானா, நீ இங்க என்ன வந்திருக்கேன். அது போல பூலோகத்துக்கு வந்தே ஆனால் இந்த லாப நஷ்டங்கள்லாம் உண்டு, சுகதுக்கம் எல்லாம் கலந்தது, மிஸ்ரமானதுதான் இந்த உலகம். உபாபியம் மனுஷலோகான்னு ரெண்டு எல்லாமே இருக்கிறது தான் இந்த உலகம். பிரம்மலோகங்கள்லாம் ஒரு தடவை தான் விடிஞ்சுதான், அஸ்தமனங்கிறதே கிடையாது. நமக்கு இப்ப 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அஸ்தமனம் பார்த்துட்டே இருக்கும். பார்த்தீங்களா, சகத் விபாதோயம் பிரம்மலோகா அப்படின்னு உபனிஷத்துல பாடம். ஒரு தடவை தான் விடிஞ்சுதான் பிரம்மலோகம், விடிஞ்சபடியே இருக்கான். அது ஞானத்தினால ஆன லோகம். இந்த லைட்டு போட்டு வந்த லோகம் இல்லை. அது சூரியனால பிரகாசம்ங்கிறது இந்த 3 லோகத்துக்கு தான். சொர்க்கம், பூமி, பாதாளங்கிற 3 லோகத்துக்கு தான் சூரியனோட சம்பந்தம். உச்ச லோகங்கள்லாம் ஜோதிர் லோகங்கள், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகங்கள்லாம் எப்போதும் வெளிச்சமாவே இருக்கும், பிரகாசமாவே இருக்கும். ஞானம், இருள்ங்கிறது அஜ்ஞானம், வெளிச்சம்ங்கிறது ஞானம். வெளிச்சத்திலேயே ஞானத்திலேயே இருக்கிறதுனால அவளுக்கு எப்போதும் வெண்மையா. இங்க பூலோகம்ங்கிறது 2 கலந்தது. ஆகமாபா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வரக்கூடாதுன்னு சொல்லாதே அர்ஜுனா, இது வந்து போறது சகஜம்னு எடுத்துக்கோ. ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வே. திதிக்ஷேன்னா பொறுமை. அர்ஜுனா பொறுத்துக்கோப்பா, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னா. எம்ஹினம் யதயந்தே புருஷம் புருஷரிடவ சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. துக்கத்தையும் சுகத்தையும் சமமா இவன் பாவிக்க கத்துமுட்டானோ அவன் தான் அமிர்தத்துக்கு அதிகாரியானவன். சமதுக்க சுகம் தீரம். கொஞ்சம் தைரியம் வேணும் அதற்கு, சகிக்கிறது கொஞ்சம் தைரியம் வேணும். வெயில் சீசன் வந்தா எப்ப பார்த்தாலும் வருஷம் சொல்லுவான், என்ன வெயில் மண்டையை புலக்கிறது அப்படின்னா. மழை பெஞ்சா என்ன மழையும்பா. மழை காலத்துல மழை தான் பெய்யும், வெயில் காலத்துல வெயில் தான் அடிக்கும். அது ஒரு சகிப்பு தன்மை கூட இல்லாம ரொம்ப பொறுமையே இல்லாம பேசுவான் சிலர். டெய்லி கூட எழுதுவான் சிலவன். வருஷம் அந்த தேதியில டைரி எடுத்து பார்த்தோம்னா போன வருஷமும் எழுதியிருப்பான், ரொம்ப கடுமையான வெயில் இங்க எங்க ஊர்ல அப்படின்னு எழுதியிருப்பான். அடுத்த வருஷமும் அதே மாசத்துல பார்த்தா கடுமையான வெயில்னு எழுதியிருப்பான். எது இல்ல, எல்லாம் இருக்கிறது தானே உலகம். இதுல எல்லாம் மனசை வைக்காம பகவானிடத்துல வைக்காம இந்திரியங்களோடயே ஓடிட்டு இருந்தது மனசுன்னா இது மாதிரி சுகதுக்கங்களா ஆயிடுச்சுன்னு வரும். பகவானிடத்துல மனசை வச்சுட்டோமானா இதுக்கெல்லாம் நேரமே இருக்க. இதுதான் மனசு பகவான் இடத்துல கொடுத்துருன்னு சொல்றது. மாத்ரா ஸ்பரிசாஸ்துகம் தேய. ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் கீதை எவ்வளவு ஆறுதல் கொடுக்கறது பார்த்தீங்களா. இதுதான் கீதைன்னு சொல்றது. எம்ஹினம் யதயந்தே புருஷம் புருஷரிஷபா சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே என்னெல்லாம் சாங்கியோகத்தில் போய் பகவான் சொல்றார். இந்த அஜாமிலன் பாவம் நல்லவன் தான், பிராமணன் தான், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். ஏதோ ஒரு துஷ்ட சங்கம் பிராப்தமாகி அவனோடையே போயிட்டான். வீட்டுல இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு போய் அங்க கொடுக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அங்க இங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமானம் எடுக்க ஆரம்பிச்சானா உடனே கேள்வி கேட்கிறவாளெல்லாம் சண்டை போட்டு விரட்டி விட்டான். அப்பா அம்மாவையும் விட்டான், கை விட்டான், மனைவியை கை விட்டான். அக்ரஹாரத்திலையும் கண்டன. அந்த காலத்துலாம் கட்டுக்கோப்பா இருந்த கிராமங்கள். நீ அங்க போயிட்டு இருந்தேன்னா காட்டுல இந்த மாதிரி சம்பந்தம் வச்சுன்னா இங்க இருக்க கூடாதுன்னா உங்களோட சங்கமே வேண்டாம்னான்னு எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் அவன் எத்தனை நாளைக்கு வச்சுப்பா, கையில இருக்கிற பரியம் தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்றது, அவளோட இருக்கணும்னு ஆசையோ இருக்கு. அதனால என்ன பண்ணான்னா வழிப்பறி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். வந்தியக்ஷ கைதவைஷ்சௌரியைஹி கர்ஹிதாம் மிருத்திமா ஸ்திதஹ விப்ரதி குடும்பம் அசுச்சிஹி. என்னென்ன தப்பு காரியம் உண்டோ எல்லாத்தையும் பண்ணி அசுத்தமா குடும்பம் பண்ணிட்டு இருந்தான். அவளோட 10 குழந்தையில அடைஞ்சான். 10 குழந்தையில அடைஞ்சான். முதல் குழந்தைக்கு எல்லாம் என்னமோ பேர் வச்சவன். கடைசி குழந்தைக்கு பாலோ நாராயணோ நாம்னா புத்திரோஷ்ட தயிதோ பிருஷம். அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பேர்னு ஒண்ணு வைக்கணுமே கூப்பிடுறதுக்கு. அதுக்காக நாராயணன் பேர் வச்சான். அந்த பிள்ளைய 5 வயசுக்கு நாராயணா வா, நாராயணா உட்காந்துக்கோ, நாராயணா சாப்பிடுன்னு
போஜயன் பாயயன் மூடா நவேதாகதமந்தகம். 88 வயசானதான், இன்னும் குழந்தைங்க கொஞ்சின்னு இருக்காங்க. அட நாராயணா உட்கார்ந்துக்கோ, காபி குடி. நாராயணா சாப்பிடுவா, தோசை எப்படி இருக்கு சொல்லு அப்படிங்கிறான். போஜயன் பாயயன் மூடா நவேதாகதமந்தகம். வந்துட்டான் 88 வயசுன்னா அந்த வாசலுக்கு வந்துட்டான், காலின் பேர்ல கை வச்சுட்டான். எப்ப அடிக்க போறான்னு தெரியாது. வாசல் வரைக்கும் தெரு வரைக்கும் வந்தாச்சு. அது அந்த ஒரு விவேகம் வேண்டாமோ? 88 வயசுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோம்? அஷ்டாஷீத்தி ஆயுஷஸ். சுகர் சொல்றாரு வயசு, இல்லைன்னா நானா 8 சொல்லல. அஷீதினா 80, 8 அஷ்டானா 8. அஷ்டாஷீதி ஆயுஷமாக 88 வயசாச்சான் அவனுக்கு. 5 வயசுல பையனா எவ்வளவு விஷயம் இருந்திருப்பான் பாருங்க. 88 வயசுல 5 வயசு பையனை வச்சுட்டு இருக்கான். நானா போஜயன் பாயயன் முடா நவேதாகதமந்தகம். ஒரு நாள் வந்துட்டா 3 பேர்கள் யமதூதால் கையில பாசம் எடுத்துண்டு, யமபாசத்தை எடுத்துண்டு, சபாசஹஸ்தான் ஸ்திரீன் திருஷ்டுவா புருஷானி பிருஷதாருணானி அக்கரதுண்டானுத்வருணஹ ஆத்மானம் நேதுமாகதானே. இந்த கதை எப்படி இருக்கட்டும், ஜாமில சரித்திரம். ஸ்ரீரங்கத்துல விப்ரநாராயணர் அப்படின்னு ஒரு பிராமணர், சத்பிராமணர். வெளியூர்ல தான் அவர் பிறந்தார். ஆனாலும் சொத்தெல்லாம் வித்துட்டு ஸ்ரீரங்கத்தோடயே இருக்கிறதுன்னு வந்து இங்க கொள்ளையெல்லாம் வாங்கி பூச்செடி எல்லாம் போட்டு ரங்கநாதனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி டெய்லி உடலையில பூ எடுத்து பகவானை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது கோவில்ல. ரங்கநாதனை சுத்தின்றே இருக்கா. தேவதேவின்னு ஒரு வேசி, அந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல ஒரு வேசி தேவதேவின்னு பேரு. அவள் தன் சகோதரியோடையோ அம்மாவோடையோ அந்த பக்கம் வந்தா. தோட்டத்து பக்கம் ரொம்ப அழகா இருக்கு இந்த தோட்டம் அப்படின்னு பொழுதுபோக்கு உல்லாசம். தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இவர் ஜலம் விட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு தன்னோட அழகு மேல ரொம்ப லட்சுமணன்ல இவர் பாட்டுக்கு மாலை கட்டிட்டு கோவிலுக்கு போயின்னு இருக்கா. உடனே அவ அம்மா சொன்னால், பத்தியா எல்லாரையும் ஒன்னா நினைக்காதே, அவர் பெருமாள்கிட்ட மனசு வச்சிருக்கார், உன்ன பெருசா ஒன்னும் லட்சுமி பண்ணலன்னா. உடனே இவளுக்கு வேகம் வந்து சொல்லிப்பார், எல்லாரையும் ஒன்னா நினைக்காத உலகத்துல அப்படின்னா. உடனே அவள் சொன்னார், முடியுமா பண்றேன், என் காலில் கிடக்க முடியுமா பண்றேன் ஒரு சபதம் போட்டான். அவ அம்மா சொன்னால், வேண்டாம், இது அபச்சாரம், இது வேண்டாம், நான் என் அழகுல வேற காலடியில இருக்க வைப்பேன். கிளம்பி போயிட்டா 2 பேரும். நெத்தியில திருமணம் நட்டு, கழுத்துல துளசி கட்டை போட்டு எளிமையாக அவள், வைஷ்ணவ என்னோட விருத்தி எனக்கு பிடிக்கல, மனசு ரொம்ப வெறுத்து இருக்கு, இந்த தோட்டத்துல ஏதாவது கொத்தர வேலை கொடுத்தேனா உங்களோடய இருந்து என் பாவத்தை நான் போக்கிப்பேன், புஷ்பங்கள்லாம் மாலை கட்டி கொடுப்பேன், கொஞ்சம் தெரியும் எனக்கு, எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காள், அதெல்லாம் பண்றேன்னு ஆரம்பிச்சு முள்ள முள்ள அந்த கைங்கரியத்துல அவரோட சேர்ந்துக்கிறா போல கலந்துட்டு தன் பக்கமா இழுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவளோடயே போயிட்டாரு. இந்த விப்ரநாராயணர் கொஞ்சம் சங்கம் வந்தா போறோம், அப்புறம் அதோட அப்படியே போயிட்டார். போனா கையில இருந்ததெல்லாம் அவள் முடிஞ்சுட்டா. இப்ப வீட்டுக்குள்ள விடுறது இல்லை. ஒரு நாள் தவறாத பெருமாளை சுத்திட்டு இருந்தவர் இப்போ கோவிலுக்கே போறது இல்லை, ஒரு நல்ல காரியத்துல ஈடுபடுறது இல்லை. அவளையே சுத்தி சுத்தி வந்தார். கையில இருக்கிற டப்பும் தீர்ந்து போச்சு. கையில இருக்கிற தம்படியும் தீர்ந்து போனதும் கதவை சாத்திட்டாள். அவள் இங்க வரக்கூடாதுன்னு வீதியில கிடக்கா. ஒரு நாளைக்கு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த வீதியில போறா. தாயார் கேட்கிறாள், நேற்றுக்கு கோவில்ல சுத்தின்னு இருந்தவனாச்சே, இதோ கடக்கானே நம்ம பக்தன், பார்க்காத மாதிரியே போறீரே அப்படின்னாலாம் பெருமாள். பெருமாள் சொன்னார், நேற்றுக்கு என்ன சுத்தின்னு இருந்தா நான் அவனுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் உன்னோடதான் வந்து நிக்கிறேன், வீதியில தான் நிக்கிறேன். அவன் உள்ள வரலைனாலும் நான் வந்து நிக்கிறேன்னு வீதியில என்ன பாக்குறேன். என்ன பாத்தியா, குபரப்படுத்துட்டு தேவதேவி தேவதேவின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை என்னையுமா கவனிச்சான், கிடக்குட்டார் பெருமாள். உடனே அப்படிதான் இருப்பாலாம் பெருமாள். ஏன்னா ஈஸ்வரன் அவர். நம்பினால் காலை பிடிச்சுட்டேயானா அனுகிரகம், வரலையானால் அவர் பொறுப்பு கிடையாது. ஆனா தாயார் அப்படி இருக்க மாட்டாலாம். உடனே தேவி கேட்கிறார், அப்படி சொல்லலாமா, எல்லாரும் நம்மளோட குழந்தைகள் இல்லையா, ஜீவன்கள், நேத்திக்கு நம்மள சுத்தின்னு இருந்தது தானே, அது ஏதோ தப்பு பண்ணி போயிடுதுன்னா அப்படியாவது போட்டு சொல்லி அப்பா அம்மா விடுவாளா? நீங்க எப்படியான திருத்தனம், பழையபடி அவன் வந்து பக்தனாக ஆகணும் அப்படின்னு சொல்ல, உடனே சரி நீ நினைக்கிற நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டா பெருமாள். புறப்பாடாகி போயிட்டா. ராத்திரியோட ராத்திரியா ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டு ஒரு தங்க வட்டி கோவில்ல இருக்கிற தீர்த்தங்கள்லாம் வச்சிருப்பாலும்
ஒரு 5 வட்டியில் வச்சுருப்பாளோட கைங்கிறதுக்கு அதுல ஒரு வட்டியில் எடுத்துன்னு போய் தேவதேவி வீட்டுல கொடுத்து விப்ர நாராயணர் தான் கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல பெருமாளை கொடுத்துட்டு போயிட்டார். உடனே அவர் சொல்றார், ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சேனே, இதெல்லாம் இருக்கா அவர்கிட்ட, சரி வர சொல்றவரை, சரி வர சொல்லணும்னா இங்கேயோ குப்புறப்படுத்து தேவதேவி தேவதேவிங்கிறவள சொல்றவரை ஓய் உண்மை அந்த அம்மா கூப்பிட்டா ஐயா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டாரு. ஓடி பதறிண்டு ஓடி போறார். அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமாக இருந்தா மறுநாள் காத்தால கோவில்ல திறந்தா ஒரு வட்டியில காணும். உடனே ராஜாவோட கட்டுப்பாட்டுல இருந்தது ஆலயம். ராஜாவுக்கு சொல்லி அமைச்சால் ஒரு வட்டியில காணும்னு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தப்பு பண்ண மாட்டா, ஏதோ தவறுதல் நடந்திருக்கு, கூட கைங்கரியம் பண்றவாள் தான் ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லி ராஜா விசாரிக்க அங்க கோவில பெருக்கி கூட்டுறவள் சொன்னால் நான் தான் தேவதேவி வீட்லயும் கூட்டுவேன், கட்டில் கடியில இதே மாதிரி ஒரு வட்டியில பார்த்தேன் அப்படின்னு. உண்டா விப்ர நாராயணன்னா வட்டியிலும் வந்துடுத்து. இந்த வீட்டுல இருந்து ராஜசேவகர்கள் போய் எடுத்துன்னு வந்துட்டா. என்னமா போச்சு இந்த வட்டி? நான் அந்த அம்மாவை கேட்டா அவள் சொல்றா, விப்ர நாராயணர் கொடுத்தான்னா உனக்கு பிரம்மச்சாரி கொடுத்துட்டு போனாருன்னா இவர் வேற பிடிச்சதும் இவரை பிடிச்சுட்டா. ஆனா இவர் ராஜாவுக்கு தெரியும், இவர் அடிக்கடி குடலியோட துவாதச குன்றத்தோட வருவார் கோவிலுக்கு, இவர் அப்படி தப்பு பண்றவர் இல்லையேன்னு இருந்தாலும் கைவிளந்து போட்டு அவரை உள்ள வச்சுடும். என்னமோ நடக்கிறது என்னன்னு புரியலையேன்னு. அந்த காலங்கள்ல நீதி புரியலைன்னா பெருமாள் தான் சரணம் அடைவா, சுவாமியை தான் கேட்பால் எனக்கு என்ன நீதியோ சொல்லுங்க. பெருமாள்கிட்டயே பிரார்த்திச்சார் ராஜா, என்ன நடக்கிறது இங்கே என்று தேசத்துல இப்படி ஒரு பாகவதரை வைஷ்ணவரை போய் குற்றவாளின்னு நான் எப்படி தண்டிப்பேன்? அவர் பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே, நேத்திக்கு அப்படி இருந்தாரே கோவில்ல, நீங்க சொல்லுங்கன்னதும் பெருமாள் சொப்னத்துல வந்து சொன்னா பிரம்மச்சாரி வேஷத்துல நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன் வட்டியில. உடனே பொழுது விடிஞ்சது முடியாதுமா ராஜா ஜெயில வந்து அவர் கைவிலங்கு கால் விலங்கு அவுத்து விடுங்கோ சொல்லிவிட்டு பெருமாள் தான் வந்து உங்களுக்காக வந்தாராம் அப்படின்னு விட்டார். இனிமே அவர் எங்க போவார்? நேர ஓடி வரார் கோவில். சூதனாய் கல்வனாய் தூர்த்தோரோடி சென்ற காலம் மாதரார் கயன்கண் கயற்கண் என்னும் வலையுள் பட்டழிந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. நான் தப்பி போனா கூட சூதனாய் கல்வனாய் தூர்த்தரோடி செய்த காலம் வேண்டாத காரியங்கள் எல்லாம் நான் ஈடுபட்டாலும், ஒரு பெண்ணினுடைய கண் அழகுல அடிபட்டு விழுந்தாலும், மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டழுந்துவேனை, அவருடைய ஒரு கண் அசைவுக்கு அந்த வலையில மாட்டிண்டு கஷ்டப்பட்ட என்ன அங்க போகாதையா போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து. நேரம் வந்து சொன்னா கூட கேட்க மாட்டான் தப்பு பண்றவனே. அவன் புத்தியில உரைக்கிறா போல சூடு வைக்கிறா போல எனக்கு ஒரு காரியம் பண்ணினேலே. போதரே என்று புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்தே. இங்க போகாதேன்னு சொல்லாத சொல்லி தன்மேல ஒரு அன்பு வர முடியுமா வச்ச புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன்னூர். அது மாதிரி புத்தி சொல்லக்கூடிய அழகன் இருக்கிற எங்க ஸ்ரீரங்கம் அழகனூர் அரங்கமன்றே. அவன் வீட்டில் இருக்கிற சபை, அரங்கம்னு சொன்னா சபை, ஸ்ரீரங்கம் அப்படின்னா மகாலட்சுமியோட பெருமாள் வீட்டில் இருக்கிறதான சபை. அழகனூர் அரங்கமன்றே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரவனை துயிலுமா கண்டி உடல் எனக் குறுகும் மாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தெற்க பார்க்க இலங்கையை பார்க்க படுத்துருக்கார் பெருமாள். எந்த கோவிலையும் இல்லாத ஒரு அவசரம் தெற்க பார்க்க சந்நிதி. பெருமாள் தெற்க பார்க்க இருக்கா. வடக்க பின்புறத்தை வச்சுண்டு கிழக்க தலை வச்சுண்டு கால மேற்க நீட்டிண்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை. கடல் போல பெரிய ஆகிருதியாய் அதே நீலவர்ணமாய் படுத்துன்னு இருக்கா. எதுல? அரவணை துயிலுமா கண்டு. பெரிய பாம்பு மேல படுத்துன்னு இருக்கிற அவரை கண்டா என் உடம்பு உருகிறதே அப்படிங்கிறார் ஆழ்வார். உடல் என குறுகும்மாலோ, என் உடம்பு உருகிறதே, அவரை நினைச்சாலே உருகிறதே.
என் செய்கேன் உலகத்தீரே, உலகத்தீரே நான் என்ன பண்ணுவேன்? அவரை நினைச்சாலே ரங்கானாலே எனக்கு என்னவோ பண்றது. அந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாள் நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் முழுகிறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறான். அப்புறம் திருந்தினத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார்? தன் பேரை எடுத்துட்டார். விப்ர நாராயணர்னா வேதாத்தியனம் பண்ணவர் நாராயணன், வேத நாராயணன் அர்த்தம். ஒருபோதும் அந்த பேரெல்லாம்னே தூக்கி போட்டுட்டு தொண்டர் அடி பொடி அப்படின்னு பேர் வச்சிருந்தா. இனிமே சாதுக்களோட அடி காலடி தூசினா அவளோட இருந்தா தான் நான் நல்லதுலயே இருப்பேன்னா. நானா ஏதோ பண்றேன்னு சாதனை ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி குட்டிச்சவராதான் போயிடும். சாதுக்களோடயே இருந்தேனா எப்பொழுதும் என்ன நல்வழிப்படுத்திட்டே இருப்பா. அதனால பேர்லயே நான் அப்படி வச்சுடுறேன். விப்ரநாராயணங்கிற பேரை தூக்கி போட்டுட்டு தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படின்னு. 12 ஆழ்வார்ல ரொம்ப முக்கியமான ஆழ்வார் இவர் தான். பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் இந்த பாட்டெல்லாம் பாடுறார். ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர்கள் இல்லை, நிறைய பாட்டுகள். இது போல நிறைய பாட்டுகள். அந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெருமாளை தவிர வேற யாரையும் பார்க்க கூட மாட்டேன்னு விட்டார். ஆழ்வார்கள்ல பல திவ்ய தேசங்கள்ல போய் மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார்கள் உண்டு. எல்லா திவ்ய தேசங்களும் போன ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். சில திவ்ய தேசங்கள்ல சில ஆழ்வார்கள் போய் பாடி இருக்கார். இப்ப முதல் ஆழ்வார்கள்னா திருக்கோவிலூர் பெருமாள் தான். அது மாதிரி ஒரு ஒரு திவ்ய தேசங்கள்ல சில ஆழ்வார்கள் பாடி இருக்கார். பெரும்பாலும் ஆண்டாளோடது ரங்கமன்னாரை பத்தி தான் நமக்கு பாட்டெல்லாம் விட்டா. அப்புறம் அழகர் கோவிலில் உள்ள சுந்தரராஜனை பத்தி பாடுவார். எல்லா திவ்ய தேசங்கள்லயும் பாடினவர் திருமங்கை ஆழ்வார். போய் போய் வந்து மங்களாசாசனம் பண்ணினவர். நைமிஷாரண்யம், அயோத்தி, தேவப்பிரயாக பரியந்தம் போயிருக்கார். இன்னைக்கே போயிருக்கார். தேவப்பிரயாக பரியந்தம் திருமங்கை ஆழ்வார். இவர் ஸ்ரீரங்கத்தை தவிர எங்கேயும் போக மாட்டேன், எந்த கோவிலுக்கும் போக மாட்டேங்கிறது இல்லை, எந்த இன்னொரு பெருமாளையும் பாட மாட்டேன், போக மாட்டேன். பக்கத்துல இன்னொரு பெருமாள், அங்க ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காளா? ஏன்னா அப்படியா? ரங்கநாதன் ஒண்டிதான் எனக்கு அப்படின்னு ஒரு இஷ்ட பெருமாள்லயும் எனக்கு விஷ்ணுதான் இஷ்டங்கிறது ஒரு நிலை. விஷ்ணுலயும் எனக்கு இந்த அவசரம் தான். எனக்கு வரதராஜ பெருமாளை தவிர யாரும் தெரியாது அப்படின்னு இருந்தார் தேசிகர். அதுபோல இந்த ஆழ்வார் எனக்கு ரங்கனை தவிர வேற யாரும் தெரியாது அப்படின்னு. சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமானும். எனக்கு இந்திரலோகம் கொடுத்தாலும் வேண்டாம், அங்க எனக்கு பட்டம் கட்டினாலும் வேண்டாம், அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். பகவான் உள்ள புத்தியில பூந்து திருத்துவார் அப்படிங்கிறதுக்கு இந்த 14 வருஷம் தர்மத்துல இருந்த இந்த அஜாமிலனுக்கு நாராயணான்னு புத்தோபச்சாரிதமா பேர் வச்சு அதை அடிக்கடி அந்த நாம சங்கீர்த்தன். இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ நாராயணாவா, நாராயணா படுத்துக்கோ, நாராயணா சாப்பிடுன்னு சொன்னது யமதூதால் வந்த கையோட இவன் அறியாத கத்தினான். தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சைஹி ஆஜுஹாவ ஆகுலேந்திரியா. சொன்னானோ இல்லையோ 4 பேர்கள் வைகுண்டத்திலேருந்து கீழே இறங்கி இந்த விஷ்ணு தூதால விரட்டி போங்க போங்க, இனி எங்க சேர்ந்தவன் இவன், இவனை தொடக்கூடாது நீங்கன்னு சொல்லி, எங்க பெருமாளுக்கு கூடையவன் இவன், எங்க பெருமாளோட நாமத்தை சொல்லிவிட்டா. அவ கேட்கிறாள், அவன் பிள்ளையதானே கூப்பிட்டான், நீங்க எப்படி உங்க பெருமாளோடதுன்னு பேருனா? அதுக்கு அவ சொன்னால், இவன் பிள்ளைக்கு பேர் வச்சதை பார்த்துட்டு எங்க பெருமாள் தனக்கு பேர் வச்சுக்கலப்பா, நாராயணன் முதல்ல இவன் பிள்ளைக்கு வச்சான், அப்புறம் பெருமாள் வச்சுட்டாருங்கிறது இல்ல. வேதம் சொன்ன பேர் பெருமாளுக்கு நாராயணன். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி. வேதம் சொன்ன பேருப்பா நாராயணங்கிறது, வேதம் சொன்னது. அந்த பேர் தான் இவன் வச்சான். முதல்ல அவருக்கு தான் உரிமை. அவர் தன்னை கூட்டதாக நினைச்சுட்டார், போக வெட்டின்னுட்டார். பட்டத்திரி கேட்கிறாள், அவ சொன்னாலாமே மிருத்யு தூத்தாள்கிட்ட பிராயஷ்சித்த காண்டங்கள்ல உள்ள பிராயஷ்சித்தங்கள் கூட அந்தந்த பாபத்தை தான் போக்கும். உன் நாமத்தை சொன்னாலானால் 1000 கோடி ஜென்ம பாபமும் போக்கும்னாலாமே. எல்லா பாபங்களும் மலமலையா உள்ள பாபங்கள்லாம் போயிடுமாமே. லாஸ் ஏஞ்சல்ஸ் எரியரா போல எரிஞ்சிடுமாமே. தன பாபமும் மலமலையா. அதுக்கு வருத்தம் தான், வருத்தமான விஷயம்தான். ஆனாலும்
எல்லா பாபங்களும் எரிஞ்சு போயிடும், சாம்பலா போயிடும்னு சொன்னாலாம். அனேன போ ஜன்ம சஹஸ்ர கோடிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாமபயாகுலோ ஹரேஹே இதி பிரபோ. காத்தால கூட அக்னி பயத்திலேருந்து பகவான் காப்பாத்துறா. பிருந்தாவனத்துல ஒரு அக்னி பயம் வந்தது, சுவாமி புடிச்சு காப்பாத்தினா. அங்க அத்தியாயத்தின் போது சொல்லிருந்தேன், அங்க யாருக்கும் எந்த சிரமமும் வரக்கூடாது, இங்க குடியிருக்கிறவாளுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகணும், அனுகூலமா ஆகணும் எல்லாம்னு சொல்லிட்டேன். பகவான் இங்க அக்னியிலேருந்து எப்படி பிருந்தாவன வாசிகளை காப்பாத்தினாலும் அதுபோல நம்ம ஒரு பிரார்த்தனை இங்க இருந்து பண்ணலாமே, பாகவதம் படிச்சுட்டு. ஏன்னா பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம ஒரு குடும்பத்திலேருந்தும் ஒரு சம்பந்தம் அங்க இருக்கும் அமெரிக்காவோட. யாருக்கும் எந்த சிரமமும் கூடாது, பகவான் எல்லாருக்கும் ஒரு சத்தர்மத்துல பிரவருத்தி வரணும். ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமாவது சொன்னோமானால் எந்த கவலையும் இருக்காது. பயாமுச்சேத பந்தனாதேன்னு அதுல ஒரு பிரவருத்தி வரணும். நல்ல காரியங்கள்ல நெத்திக்கிட்டுக்கிறது ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது. பகவான் இடத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு தொடர்பு இல்ல, நாமத்தையாவது ஒரு 10 நிமிஷம் ராமநாமம் சிவநாமம் சொல்றதுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பயமே வராது, எங்க வேணாலும் வரும், இங்க வராது பயம். இவா இருக்கிற இடத்து பக்கம் அந்த பயம் வராது. அனேன பூ ஜன்ம சஹஸ்ர கோடிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேஹே. 1000 கோடி ஜென்மால பண்ண குமிச்ச மலமலையா குமிச்ச பாபங்கள் எல்லாம் சாம்பலாக்கிடுமாமே உன் நாமம். அத்தனையும் ஒரு நிமிஷமா வாஷ் அவுட் பண்ணிடுமாமே. ஜென்ம சஹஸ்ர கோடிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா. எத்தனை விதமான பாபம் பண்ணிருக்கட்டான். பாபத்துல பல விதங்கள் இருக்கு. அதிபாதகம், மகாபாதகம், உபபாதகம், சமபாதகம், சங்கலீகரணம், மலினீகரணம், இப்படி பலவிதமான என்ன பாபம் வேணாலும் இருக்கட்டும். கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேஹே. நாமத்தை சொல்லிவிட்டாலானா அத்தனை பாபங்களும் மூடி போயிட்டான். இதி பிரபோ துத்புருஷா பபாஷிரே ஸ்ருதி ஸ்மிருதிभ्यं விஹிதாவ்ரதாதயः குணந்தி பாபம் ந குணந்தி வாசனம் அனந்த சேவாது நிக்ருந்ததி த்வைமிதி பிரபோ துத்புருஷா பபாஷிரே. இப்படி எல்லாம் சொல்லி அஜாமிலனை காப்பாத்தினா, யமதூதாலும் யமன்ட்ட போய் இது மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தி விட்டாலும் 4 பேர்கள் வந்து தொடாதை வினைங்கிறார். நீங்க கொடுத்த பாசமும் வீணா போயிடுது. ஒரு தடவை போட்டு கைண்டா அப்புறம் போட முடியாதா, இந்த பாசமும் வேஸ்டா போயிடுது. நாங்க என்ன பண்ணணும், இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லையே, நாங்க போன இடத்துல யாரும் தடுத்தது இல்லையே. நேரம் சொல்றார், பகவான் நாமம் அவ்வளவு உயர்ந்ததப்பா. அஜாமிலன் போல யாராவது சொல்லிட்டா கூட அவ கிட்ட போகாதே. இனமே ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம். பின்ன எங்க போகணும், யார போய் குடிக்கணும்னா யமதூதன் வாக்கு அடைஞ்சு எவன் பகவன் நாமத்தை சொல்லலையோ, மனசு இருந்தும் பகவானை எவன் நினைக்கலையோ, காது இருந்தும் புண்ணிய கதைகளை எவன் போய் கேட்கலையோ, ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்டனஸ்மரதி தச்சரணாரவிந்தம். ஒரு தர கிருஷ்ணனுடைய படத்தையோ பிம்பத்தையோ வச்சு நீ எவன் நமஸ்காரம் பண்ணலையோ வீட்லயா, கிருஷ்ணாயணோ நமதி எச்சிர ஏகதாபி. ஒரு தரையேனும் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணாதவனே புடிச்சு வீழ்த்தனுவா. தான் ஆனயத்வமசதா அகிருத விஷ்ணு கிருத்தியானி. இந்த ஒரு ஸ்லோகம் தான் பலன் நமக்கு. நிச்சயம் அந்த லிஸ்ட்ல நம்ம இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. பாகவதத்தை 6 மணி 5 மணி உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். 2 புஷ்பம் பகவானுக்கு போடுறோம். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணாலே அவன் கிட்ட போகாதேன்னு தர்மராஜா சொல்லிவிட்டாரான்னா, இந்த கிரந்தம் சத்தியம் தானே கேட்டு இருக்கோம் இத்தனை நாளா பாகவதத்தை. கிருஷ்ணாயணோ நமதி எச்சிர ஏகதாபி. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டா யம பயம் தான் போகுங்கிறது இல்ல. பீஷ்மர் சொல்றார் ஸ்தவராஜத்துல 10 அஸ்வமேத பலம் கிடைக்குமா கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணினா. ஏகோபி கிருஷ்ணஸ்ய சகிருத் பிரணாமஹ தசாஸ்வமேத அவபுதேன துல்யஹ. ஒரு தடவை கிருஷ்ணாய நமஹ, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனே நமஹ, ஸ்ரீகிருஷ்ண துப்யம் நமஹ, கிருஷ்ணாய பரஸ்மை பிரம்மணே நமஹ, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமான்னு ஒரு தடவை சொல்லிவிட்டானா ஏதோ ஒண்ணு, சொன்னதுல ஏதோ ஒண்ணு எல்லாமே நமஸ்காரம் போடுவாங்க.
ஒரு தடவை நமஸ்காரமும் சாஷ்டாங்கமா பண்ணிவிட்டானா ஏகோபி கிருஷ்ணஸ்ய சகிருத் பிரணாமஹா. கங்கை யமுனை கரையில போய் யாகங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சரீரத்தை வருத்தின்றி பெரிய யஜ்ஞங்கள் பண்ணி அந்த கங்கையில அவபிருத ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ அது கிடைக்குமாம். 10 அஸ்வமேத பலனாம் ஒரு கிருஷ்ண நமஸ்காரம். தசாஸ்வமேதா பவதேன துல்யா. சரதல்பத்தில் எழுந்து சொல்றார் பீஷ்மர். குருக்ஷேத்திரத்துல அம்பு படுக்கையில படுத்து சொல்றா, ஆனா நான் 10 அஸ்வமேத பலன்னு சொல்லிட்டேனே, ஒரு வித்தியாசம் இருக்குன்னா என்னன்னா 10 அஸ்வமேதம் பண்ணவன் கூட கர்மவசமாய் திருப்பி ஜென்மா எடுத்தாலும் எடுப்பான். என் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்றவனுக்கு மறுஜன்மம் கிடையாது. தசாஸ்வமேதி புனரேதி ஜென்மே கிருஷ்ண பிரணாமி நபுணர்பவாய. கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணா 10 அஸ்வமேத பலன் உண்டேன். அதுவும் இதுவும் ஒன்னானால் ஒரு வித்தியாசம் இருக்கு. அஸ்வமேத யாகம் பண்ணி ஏதாவது கர்மவசமாய் ஆசை இருந்தது மிச்சம்னா பூலோகத்துக்கு வந்தா வருவான். கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணவனுக்கு திருப்பியும் ஜென்மாவும் கிடையாது, புண்ணியத்தோட இல்ல மறுஜென்மாவும் கிடையாது அப்படின்னு அம்பப்படுக்கையில படுத்துட்டு பீஷ்மர் சொல்றா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் எங்கே இருந்து சொன்னாரோ அங்கே தான் இந்த ஸ்தோத்திரத்தையும் சொல்றா. அந்த அம்பு படுக்கையில அந்திம சமயத்திலையும் கிருஷ்ணாய நமைதி, கிருஷ்ணாய நமஹ, கிருஷ்ணாய நமஹங்கிறா. வேற அந்நிய வார்த்தை இல்லையா. 6-7 தலைமுறை பார்த்தவர். 2 தலைமுறை பார்த்தாலே பாசம் அப்படி வந்துடும். பிள்ளைகிட்ட ஒரு பாசம் இருக்குன்னா அதை காட்டிலும் தாண்டி போயிடும் பேரம் பேத்திகள்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு தலைமுறையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னா கேட்கவே வேண்டாம், சுத்தி சுத்தி வருவார். 6-7 தலைமுறை பார்த்த பீஷ்மாச்சாரியாளுக்கு வேற நினைவே இல்லையா. கிருஷ்ணாய நமைத்தியமும் பிரணாமம் அகரோத்ததா வியாசர் சொல்றார். கிருஷ்ணாய நமஹாங்கிறத தவிர வேற அந்நிய வார்த்தை வரலையா அவருக்கு. அப்ப எவ்வளவு ஆள் மனசுல இத்தனை அடிச்சு ரத்தங்கள்லாம் செதறின் இருக்கு. உடம்புல இன்னும் ரத்த காயம் இருக்கு. நம்மெல்லாம் இன்னும் உடம்புலதான் இருக்கு, எடுக்க முடியல. எடுக்க துரியோதனன் அவனோட சிகிச்சை காலம் என்ன கேட்டால் எடுக்க முடியல, விட்டுடுட்டார் பீஷ்மர். ஏன்னா அப்படி அடிச்சிருக்காங்கன்னா அர்ஜுனன் தலையிலேருந்து கால் பரியந்தம் அம்பு. அதுல பாதி அம்பு கீழே கிடக்கு, பாதி அம்புல இவர் படுத்துட்டு இருக்கா. பாதி அம்பு உடம்பு மேல இருக்கு, கீழே பாதி அம்பு மேல பாதி அம்பு, நடுப்புற இவர் உடம்பு பூஸ்பர்ஷம் இல்லாத இருக்கா. இந்த நிலையிலாக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கார். நமக்கு என்ன கஷ்டம் இப்போ. விஷ்ணு விஷக்காரன்னா அவன் 10 நிமிஷத்துல ஆயிடாதா சஹஸ்ரநாமம். அந்த நிலையிலேயே அவர் விஷ்ணுவாச்சான்னு சொல்லித்தானே சொல்றோம் விஷ்ணு விஷக்காரகான்னு. அந்த நிலையிலேயே அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார். ஆனால் நன்னா இருக்கிறத ஏன் சொல்லக்கூடாது? ஏகாதசி அன்னைக்காவது ஏன் சொல்லக்கூடாது? ஒரு சனிக்கிழமையாவது ஏன் சொல்லக்கூடாது? ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஏதோ ஒரு நாளை குறிச்சுக்கிறது. நித்தியமே தான் சொல்லணும், இல்ல ஒரு நாளாவது பகவானே அப்படி சொன்னாரே பீஷ்மர், நமக்காக சொன்னாரு. இந்த ஒரு உணர்வு வேணும். கிருஷ்ணாய நமைத்தியேவம் பிரணாமம் அகரோத்தத. கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு கடைசி வார்த்தை. இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன், இதுதான் என் வாழ்நாள்ல நான் பேசுற கடைசி வார்த்தைங்கிறார் பீஷ்மர். கிருஷ்ணாய நமஹ. அன்றாட வாழ்க்கையில ராத்திரி படுத்துக்கிறதே கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லி படுத்துக்கிறது. கார்த்தால எழுந்துக்கிறதே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு எழுந்துக்கிறது. இது ஒரு வழக்கமாவது பண்ணிக்க. பேச்செல்லாம் பேசாத பேச்செல்லாம் போன்ல பேசி ஆகட்டும். நாள் முழுக்க படுத்துக்கிட்டு தூங்குற நாளைக்கு போர்வை எடுத்து போத்துக்கிறதே ஒரு தர. இது என்ன அஸ்வமேதமா வாஜபேயமா சோமயாகமா பண்ண முடியாதுங்கிறதுக்கு போர்வை எழுத்து போத்திப்பாங்க. செல்லெல்லாம் பார்த்து கண்ணெல்லாம் எரிஞ்சு போய் செல்லு என்ன விட்டுடுன்னு சொன்ன நாளைக்கு போர்வையை எழுத்து தலையில போத்திக்கிறது கிருஷ்ணாய நமஹ அப்படின்னு ஒரு தடவை சொல்றேன். கார்த்தால போர்வையை எடுக்கிறது எழுந்துக்கிற நாளைக்கு ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு. இது ஒரு பழக்கம் வச்சுக்க கூடாது. கிருஷ்ணாய நோ நமதி யச்சிர ஏகதாபி தானானயத்வமசதா அகிருத விஷ்ணு கிருத்யா. லோகத்துக்கும் பாகவதம் கேட்கிறவாளுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? எல்லார் மாதிரியும் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு பாகவதங்கள்லாம் கேட்கிறோம், புஸ்தகம் படிக்கிறோம், ஒரு ஸ்ரத்த வந்துதான் எல்லாம் பண்றோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதல் இருக்கணும். இந்த 7 நாள் மாறுதல் போறாரு. இதோ ஆயிடுத்த நாள் நீ காத்தால ஆனா சங்கராச்சாரியம் படிச்சா பாகவதம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த 7 நாளைக்கு முன்னாடிக்கும் திங்கக்கிழமையில இருந்து நம்ம கிட்ட ஒரு மாறுதல் இருக்க. கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லிட்டாலும் படுத்துக்கிறது. எழுந்துக்கிறதே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா கஜேந்திர வரதா. எழுந்துக்கிறதே கஜேந்திர சரித்திரத்தை நினைக்கணும்னு பிராத காலத்துல ஸ்துதி முழுக்க சொல்ல முடியலன்னாலும் கஜேந்திர வரதான்னாது சொல்றது, வரதான்னாது சொல்றது. வரதராஜன் தான் கஜேந்திரனை ரட்சிச்சார்னு காஞ்சிபுரம் மகாத்மியம். கிருஷ்ணாய நோ நமதி யச்சிர ஏகதாபி
தானானயத்வமசதா அகிருத விஷ்ணு கிருத்தியானி. இந்த கதையை சொன்னா விருத்ராசுரன் ஒரு அசுரன் பகவான ஸ்தோத்திரம் பண்ணின கதையை சொன்னா, நான் எப்போதும் உன் காலடியில இருக்கிற சாதுக்களோட காலடியே அண்டி இருக்கணும். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹ. தாசானுதாசனாய் நான் வந்துட்டே இருக்கணும். சாதுக்களோட உன்னோட சம்பந்தம் வச்சுட்ட பாலோட எனக்கு சம்பந்தம் எப்பொழுதும் இருக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு அவன் ஸ்தோத்திரம் பண்றான் விருத்ராசுரன். எனக்கு நாகபிருஷ்டம் வேண்டாம், பாரமேஷ்டியம் வேண்டாம், அஷ்டமகா சித்தி வேண்டாம், கிருஷ்ணான்னு உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு உருகணும். சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே. உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு அப்படி கல்லா இருக்கிற மனசு உன்னை நினைச்சு நினைச்சு உருக பழக்கணும். சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே அஜாத பக்ஷாயிவ மாதரம் கதாஹ. ஆனா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணவனே இந்திரனுக்கு சகாயமா இருந்து ததீச்சியோட அஸ்திய வாழ்ந்துட சொல்லி வஜ்ராயுதம் பண்ண சொல்லி அடிச்சுட்டார் பகவான் நேரம் யுத்தம் பண்ணல, ஆனா வழி சொல்லி கொடுத்தார் இந்திரனுக்கு. இந்த சரித்திரம் கேட்டதும் ராஜாவுக்கு ஒரு வருத்தம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணானே பகவான் அவன் பக்கத்துல தானே இருக்கணும், அவனை விட்டுட்டு இந்திரனுக்கு சகாயமாக ஏன் போனார்? இந்திரஸ்யார்த்தே கதம் சப்தமஸ்கந்த ஆரம்பம். இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யானே அவதீத்விஷமோ யதா. ஏன் பகவானுக்கு இப்படி ஒரு பழக்கம்? 3 லட்சணமாம் பகவானுக்கு. சமஹா சப்தமஸ்கந்தம் முதல் ஸ்லோகம். சமஹா பிரியஹா சுஹ்ருத் பிரம்மன்னே பூதானாம் பகவான் ஸ்வயம். அவனுக்கு சமன். அவன் சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி ந பிரியஹா அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். விதோஷம் ஹி சமம் பிரம்மே அப்படிங்க சமசப்தம் கீதையில நிறைய வரும். சமயங்கிறது அவனுக்கு ஒரு நாமம். பிரியாஹா எல்லாருக்கும் பிரியமானவன், பிரியமே உருவான், அன்பே உருவானவன், எதிர்பார்ப்பில்லாத நன்மை செய்கிறவன். அவனுக்கு சுஹൃத்துன்னு பேர். பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுஹൃத்துன்னா. எதிர்பார்ப்பில்லாத நம்ம க்ஷேமமா இருக்கணும்னு யார் வேண்டுவார்? அப்பா அம்மா வேண்டுவார், ஆச்சாரியன் வேண்டுவார், பகவான் நினைக்கிறார். பிரியாஹா சுஹൃத் சுஹൃதா சுஹൃதம் சர்வபூதானாம் யாத்வா மாம் சாந்தி விருட்சதின்னா 5வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் கீதை. யஜ்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹൃதம் சர்வபூதானாம் யாத்வா மாம் சாந்தி விருட்சதின்னா. பிரியோசிமே சகாச்சேதி சுஹൃதோ சுஹൃதுடானா உனக்கு அர்ஜுனா, சுஹൃத்து நான் உனக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப கீதையிலையும் சொல்றான். இந்த சப்தங்கள்லாம் பெருமாளுக்கே உரித்தான. சமஹா பிரியஹா சுஹൃத்து. பரீட்சிச்சு அதை தெரிஞ்சு கேட்கிறார் பார்த்தீங்களா ராஜா சுகர்ட்ட. சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னே பூதானாம் பகவான் ஸ்வயம். இப்படி இருக்கிற பகவான் ஏன் இந்த விருத்ராசுரனை அடிக்க சகாயம் பண்ணினார்? அவன் பக்தன் தானே. சுகர் சொன்னார், இந்திரன் ராஜ்யம் வேணும், அவன்கிட்ட ஜெயம் வேணும்னு கேட்டான். விருத்ராசுரன் தன்னை வேணும்னு கேட்டான். பெருமாள் தன்னை கொடுத்தார் அவனுக்கு. தன்னை கொடுக்கறதுக்கு ஈடாகுமாடா ராஜ்யம்? சுகாச்சாரியால் சமாதானம் கொடுக்கிறார். நீ தான் வேணும்னு சொன்னானா தன்னை கொடுத்தார். அவன் ராஜ்யம் வேணும்னா ராஜ்யத்தை கொடுத்தார். இங்கும் காமயதே காமம் தம் தம் பிராப்னோது நிச்சயம். யார் எதை கேட்கிறானோ அதுவும் அனுகிரகம் தான்டா. அடிக்கிறதும் அசுர ஜென்மா போறது என்ன அது கெடுதலா? அதுவும் நல்ல குணம், நல்லதுதான். பகவானுக்கு அசுர பட்சத்திலேயே துவேஷம் இல்லையே. உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நான் வேற கதை சொன்னா மனசுல இதே ஓடின்னு இருக்கும். அது என்ன அசுர பட்சத்திலேயே பகவானுக்கு அப்படி ஒரு துவேஷம் இருக்குமானால் 5 வயசு அசுர சிசு பிரகலாதனுக்காக என் ரிசிம்மம் பட்ட பாட்ட சொல்றேன் கேளு அப்படின்னு பிரகலாத சரித்திரம் சொல்றா சப்தமத்துல. அசுர பட்சத்துல துவேஷம் இல்லடா. பிரகலாதாஸ்மி தைத்தியானாம் அப்படிங்கிறார் விபூதி யோகத்துல. அசுராளுக்குள்ள நான் பிரகலாதனாக இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்லுகிறார். மாசானாம் மார்கசீர்ஷோகம் வேதானாம் சாமவேதோஸ்மி பிரகலாதாஸ்மி தைத்தியானாம். அசுரர்களுக்குள்ள நான் பிரகலாதனாக இருக்கேன். எவ்வளவு பெருமையா சொல்லுகிறார். யாதவர்களுக்குள்ள உத்தவனாக இருக்கேன். பாண்டவானாம் தனஞ்சயா. பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனாக இருக்கேன். பக்ஷிகளுக்குள்ள கருடனாக இருக்கேன். விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்தமாக இருக்கேன். அஸ்வத்த சர்வ விருட்சான.
நதிகளுக்குள்ள ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி, கங்கையாக இருக்கேன் நான். பகவான் சொல்லிக்கிறார். ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. பூதி யோகம் அழகான அத்தியாயம், 10வது அத்தியாயம். கீதையிலேருந்து அப்படி ஒரு 4 ஸ்லோகம் படிக்கணும். பகவானுடைய வாக்கு 4 ஸ்லோகங்களா அப்படியே படிச்சு பழக்கணும். நாராயணியத்திலேருந்து அப்படி ஒரு ஸ்லோகமாவது நித்தியம் படிக்கணும். பகவத் பிரசாதம் அன்றாடம் வேணும் குடும்பத்துக்கு. என்னைக்கும் நம்மளை சேர்ந்தவாள் நன்னா இருக்கணும். லோகா சமஸ்தா சொல்லும் போது அப்புறம் இருக்கட்டும், நம்மளை சேர்ந்தவன் நன்னா இருக்கணுங்கிற நினைப்பு இல்லாமலா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம மனைவி கணவன் குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு நினைக்காமலா சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? அவள்லாம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? ஒரு நாள் போன் பண்ண தவறினாலும் கவலை வருதா இல்லையா? ஐயோ போனே பண்ண காணுமே என்னன்னு தெரியலையே அப்படின்னு திருப்பி நம்ம 12 போன் பண்றோமா இல்லையா? நன்னா இருக்கணும்னு அவன் கவலைப்பட்டா போருமா? கவலை எதுக்காவது தீர்வாகுமா? நான் கவலைப்பட்டேன் உனக்காக சொன்னா அது அவன் குழந்தை என்ன சொல்லுவா? வேற வேலை இல்லையா, எதுக்கு என்னையும் நினைச்சிட்டு இருக்கேன்பா. திட்டுதான் விடும். கவலைப்பட்டேன்னு சொல்றேன். ப்ரெஷர் ஏற போகுது, மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் டாக்டர் அப்புறம் டோஸை பிரிச்சா எழுதி விடுவார், பேசாம இருந்தான். இவா பாசத்துல கவலைப்பட்டா அவன் திட்டுவான். டாக்டர்கிட்ட மண்ணா இருந்து உடம்பு வந்தா இருப்பான். ஏன்னா அவன் எங்கேயோ காணாத தூரத்துல இருக்கான். நினைச்சா வர முடியுமா? உடம்பு பார்த்துக்கோன்னு அங்கேயிருந்து ரொம்ப பொறுப்பா சொல்லுவான். ஏன்னா அவன் வர வச்சுட்டா என்ன பண்றது? வேலையை பாதியில விட்டுட்டு உடம்பு பார்த்துக்கோன்னு ரொம்ப கருத்தா சொல்றான்னு நினைச்சுக்க கூடாது. என் வேலையை பார்க்க விடுன்னு சொல்றான்னு காதுல அப்படி விழணும். என் வேலையை என்ன பார்க்க விடுங்க, நான் பையன் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் உடம்ப. இப்படி என்ன இருக்கணும்னு நினைக்கிறோமே, அதுக்கு ஏதாவது பண்றோமா? ஒரு கல்யாண ரூபாய் ஸ்தோத்திரம் சொல்லி அலறினோம், நாராயணா நாராயணா நாராயணான்னு அலறுவோம். ஒரு ஆதித்ய ஹிருதயம் சொல்லுவோம், ஒரு சங்கேப ராமாயணம் படிப்போம், சுந்தரகாண்டம் படிப்போம், பாகவதத்துல இருந்து ஏதாவது நல்ல ஸ்தோத்திரத்தை படிப்போம், கிருஷ்ணாஷ்டகம் சொல்லுவோம், கோவிந்தாஷ்டகம் சொல்லுவோம், அச்சுதாஷ்டகம். எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு. ஆச்சாரியாலாம் எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. சொன்னா நமக்கே மனசுல கவலை இருக்காது, சுத்தி இருக்கிறவாலும் நல்லா இருப்பா. பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல அந்த இடமே பாவனம் ஆயிடும். கல்யாணானாம் நிதானம் பாவனம் பாவனானாம் பாதேயம். பகவான் நாமத்துக்கு மேல, ராமநாமத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்கிறார் ஹனுமார். ஹனுமார் ஸ்லோகம் இது. ராமநாமத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லை நமக்கு அப்படிங்கிறார். கல்யாணத்தெல்லாம் வருத்தம், புண்ணிய காரியங்கள் எல்லாம் வீடு தேடி மங்களங்கள் எல்லாம் வரும். பரம பாவனமானது ராமநாமம். பரலோகத்துக்கு பாதேயம். பாதேயம் முமுக்ஷோகம். பாதேயம்னா கையில கட்டிட்டு போற சாதம். பழைய காலத்துல இது கிடையாது, கட்டிட்டு தானே போவா கையில. தூர பிரயாணம் பண்றவாள் கையில கட்டிட்டு போற சாதத்துக்கு பாதேயம்னு பேர். பரலோகத்துக்கு பாதேயமாம் ராமநாமம். பரலோகம் போறவாளுக்கு கையில கட்டிட்டு போற அன்னமா. அந்த ராமநாமம் இங்கேயும் ரட்சிக்கும், பரலோகத்துக்கு ரட்சிக்கும். இந்த நாமத்தை ஏன் சொல்றது இல்லை? பகவான் நாமத்தை நிறைய சொல்லணும், நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லணும். ஏகாதசி எல்லாம் வருது, சந்தோஷப்படணும். இந்த நாளைக்குதான் இன்னைக்கு கஜேந்திர மோட்சம் படிப்போம், இன்னைக்கு பிரகலாத சரித்திரத்தை படிப்போம். ஏகாதசி வந்திருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு 3 தடவை சொல்லுவோம். காத்தால சாயங்காலம் 2 தடவையாவது சொல்லுவோம். சஹஸ்ரநாமம் ஏகாதசியா இருக்கு, ஏன் 2 தடவையா சொன்னா என்ன கூட போயிடுமா? பெட்ரோலா இவ்வளவுதான் பிடிக்கும் இதுங்கிறதுக்கு, டேங்குங்கிறதுக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிடுமா? மேல போட்டா ஓவர்ஃப்ளோ ஆயிடும், வண்டியில போட்டா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் இன்னொரு தடவை சொன்னா என்ன கூட சொன்னா கூட பாலம் குடும்பம் நன்னா இருக்கும். பொழுது போலேன்னு சொல்லுவாளா? கவலைப்பட்டு உட்கார்ந்து இருப்பாளா? இவ்வளவு எழுதி வச்சிருக்கா ஆச்சாரியெல்லாம் நமக்கு வழி காமிச்சிருக்கா. இனிமே நம்ம பொழுத அமைச்சுக்கணும். இருக்கிற பொழுத நல்லதாக அமைச்சுக்கணும். நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கணும். கீதையிலேருந்து நல்ல வாக்கியங்கள் பூதி யோகத்துல அவ்வளவு சொல்றா. புத்திவதாமஸ்மி. புத்திக்கு புத்தி நான்டா. அதான் உன்னை கொண்டாடினா ஒன்னேன்னு வச்சுக்காத, நான் இருக்கேன் உள்ள புத்தியா. புத்திமதாமஸ்மி. புத்திக்கும் புத்தியா நான் இருக்கேன். அக்னியில தேஜஸ் இருக்கு, சூடு இருக்குன்னா அந்த அக்னிக்கும் சூடு கொடுத்தவன் நான், ஒளியை கொடுத்தவன் நான். தேஜஸ்வி நாமம் எல்லாமா திரும்பின இடங்கள்லாம் பகவான் ஆயிடும். விபூதி யோகத்தை மனசுல வாங்கிட்டோமா? அதுல சொல்றால் சுராளுக்குள்ள நான் பிரகலாதனாக இருக்கேன். ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷா தேவபவதா ஹதே சோக क्रोध ग्लपितिरिति रेतस्य सहजः हिरण्य प्रारंभः कशिपुः अमराराति सदसी प्रतिज्ञा मातेने तव किल वधार्थम्
மதுரிபோ விதாதாரம் கோரம். இரண்யாட்சர பகவான் வராகாவதாரம் பண்ணி வதம் பண்ணிவிட்டால்னே ரொம்ப கோபத்தோட அந்த விஷ்ணுவை என்ன பண்றேன் பாருன்னு 1000 வருஷம் தபோவனம் சென்று பிரம்மாவை குறிச்சு தபசு பண்ணினான் ஹிரண்யகசிபு. பிரம்மா நேரம் வந்தார். என்ன வேணும்னா உள்ளேயும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது, கீழையும் மரணம் கூடாது, மேலையும் கூடாது, உயிருள்ளத்தினாலையும் கூடாது, இல்லாத்தினாலையும் கூடாது, மனுஷனாலையும் கூடாது, மிருகத்தினாலையும் கூடாது, பகல்லையும் கூடாது, ராத்திரியிலையும் கூடாது, கூடாது கூடாது. எனக்கு தாங்கல, நான் வரேன்னு போயிட்டாரு. ததாஸ்து ததாஸ்து போயிட்டான். இவன் என்ன நினைச்சுட்டான், மரணமே இல்லைன்னு சொல்லிட்டார் பிரம்மான்னு நினைச்சுட்டான். பகலும் வேண்டாம் ராத்திரியும் வேண்டாம்னா சந்தியா காலம்னு ஒண்ணு இருக்கேன். கீழும் வேண்டாம் மேலும் வேண்டாம்னா தொடையில போட்டுக்கிறார். உள்ளும் இல்லை வெளியிலையும் இல்லைன்னா நிலப்படியில உட்கார்ந்துக்கிறார். எனக்கு பகவான் அவர் தானே புத்தியை கொடுக்கிறார். இரண்யகசிபு புத்தியிலேயே அவர் தானே இருக்கார். கரெக்டா பெருமாள் வரதுக்கு இடம் வச்சு வச்சு கேட்டான்னா வரல. உள்ளும் வேண்டாம் வெளியிலையும் வேண்டாம்னா நிலப்படியை விட்டுட்டான். பகலும் வேண்டாம் ராத்திரியும் வேண்டாம்னா சத்தியா காலத்தை விட்டுட்டான். இவ்வளவு பெரிய லோகத்தை 774 லோகத்தையும் நிர்வகிக்கிற ஈஸ்வரன் முட்டாளா இருப்பாரா, ஏமாந்தவராக இருப்பாரா? அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ நான் ஒரு தேங்காயை உடைச்சுக்கிட்டேன், கூட்டத்துல அண்டி அடிச்சுன்னு வந்து பெருமாளை பார்த்துட்டேன்னா எல்லாம் அழிஞ்சு போயிட்டு உடனே அனுகிரகத்தை கொடுத்துருவாரா? ஈஸ்வரன் கர்மபலப்பிரதன். கர்மபலப்பிரதன் நம்ம செய்யற புண்ணிய பாபம் எல்லாம் போனதுமே அப்படியே ஸ்கேன் பண்ணா ஒரு ஸ்கேனருக்குள்ள உள்ள விட்டு வெளியில அமைஞ்சிராம ஏர்போர்ட்ல அது என்ன இருக்கும் கீன்னு உடனே கத்துறது. அது இந்த எல்லாம் மிஷினாது வேணும், இது தப்பா கத்தினாலும் கத்தோம். சந்நிதியில போய் நின்னா பெருமாள் ஒரு இவ்வளவு பெரிய ஈஸ்வர நிர்வாகம் பண்றவர் ஒரு க்ஷணத்துல தெரியாதா? உதன் வந்து நின்னானா இவன் புண்ணியம் பண்ணினவன் பாவம் பண்ணவன், இவன் என்ன பண்ணினான்னு ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் அறிவாளவர். ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா, சம்பிரதாயத்துல பெருமாள் இப்படி கையை வச்சுன்னு படுத்துன்னு இருக்காரா, சில பக்தால் வந்தாரானால் எப்போதும் தண்ணியே நினைச்சுட்டு இருக்கிற பக்தன் வந்தானா நகர்ந்தா போகாதேசத்தை இருங்கிறதுக்காக இப்படி கை வச்சுட்டு இருக்காரு. பாபிகள் வந்து ரங்கா ரங்கா ரங்கான்னு தலையோட கால் பார்த்துன்னு உருகின்னு இருந்தானா போரும் போரும் பார்த்துட்டு போ அப்படிங்கிறான். போருங்கிறதுக்கு இப்படிதான் கையை காட்டுவா, இருங்கிறதுக்கு இப்படிதான் கையை காட்டுவா. போரும் போரும் போயிட்டு வா அப்படிங்கிறா. வழியில இல்லாத அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு என்னை முன்னாடி வந்து ரங்கா ரங்காங்கிறியா, பெரிய துளசி மாலை வாங்கி போட்டா நான் மயங்கி விடுவேன் அப்படின்னு பார்த்து பெருமா ஒண்ணுமே கொண்டு வரலன்னாலும் பக்தால் வந்தாலானா சித்த இருப்பா, சித்த இரு போலாம், என்ன பாரு கண்ணார பாரு அப்படின்னு பாருன்னு பெருமா. கையை இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கூட அப்படியெல்லாம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வியாக்கியானம் பண்ணிருக்கா. நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு அபயம் கொடுக்கறதுக்கும் அப்படித்தான் கை வச்சுப்பா, இருங்கிறதுக்கும் இப்படித்தான் கை வச்சுப்பா. இந்த இரண்யகசிபு இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரகாசம் பண்ணிட்டு இருக்கான். ஊர்ல 1000 சதுர்யுகம் ஆயிடுதான் லோகமே இருண்டு போயிடுது. விஷ்ணு பக்தி பண்ணாதீங்கன்னு எல்லாரையும் போட்டு கரட்டின்னு இருக்கான். அந்த நாளைக்கு கர்ப்பத்துல கயாதுன்னு அவன் மனைவிக்கு பேரு. கர்ப்பத்துல அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தது இந்திரனால. அப்போ நாரதர் வந்து தடுத்து இந்திரனை விரட்டி விட்டு கயாதுவையும் குழந்தையும் காப்பாத்தினார். இவன் தபஸுக்கு போன நேரம் அவள் சொன்னால், என் பர்த்தா தபஸுக்கு போயிருக்கார், வரபரியந்தம் உங்க ஆசிரமத்திலேயே இருக்கேன், நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னா இந்திரன் பயப்படுறான், நீங்க அண்ணனை முடிஞ்சு திருப்பி வந்தானா நான் என்ன பண்ணுவேன், உங்க நிலையிலேயே இருக்கேன்னா சரி இருந்து போனா. நாரதர் ஆசிரமத்துல எப்படி இருக்கும், எப்போதும் பாகவத பாராயணமும் நாம சங்கீர்த்தனமும் புண்ணிய கதைகளுமாக இருந்துன்னு இருக்கு. அப்படி கேட்டு கேட்டு வளர்ந்த குழந்தையா கர்ப்பத்துல பிரகலாதன். அம்மா கர்ப்பத்துல குழந்தை இருக்கிறதே எப்படி இருக்காலோ அப்படி வரும் குழந்தை. மனசெல்லாம் அந்த குழந்தைக்கு அம்மா மூலமா அதை கேட்டுட்டே இருக்கு. நாரதரோட சத்சங்கத்துல 1000 வருஷம் ஊறி பொறுக்கிறது அந்த குழந்தை. பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு உட்காண்டாலும் எழுந்துண்டாலும் ஆசீன சம்விஷம் திஷ்டன்னி புஞ்சானஹா பர்யடன் மஹீன் அனுசந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கு. அதுக்கு இயல்பா இருக்கு. எஸ்ய நைசர்கிகீரதிஹி சுகாச்சாரியால் சொன்னால் நைசர்கிகீரதின்னா பெருமாளிடத்துல என்னமோ அப்படி ஒரு ஆசை இருக்கு. குழந்தைக்கு எப்படி வருமா ஆசை வந்திருக்கேன்னா, நைசர்கிகின்னா ஜென்மாந்தர வாசனைன்னு அர்த்தம். ஏதோ விட்டகர தொட்டகரை அப்படின்னு வந்துடும். எஸ்ய நைசர்கிகீரதிஹி சொல்ல தெரியல. பிரகலாதனுக்கு எப்படி பக்தி இருந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு ஜென்மாந்தரியமான வாசனை கர்ப்பஸ்ரீமான்னு பேர். இப்படி இருக்கிறவால வெளியிலேருந்து ஒரு
காரணம் சொல்ல தெரியாத ஒரு அவள்கிட்ட ஒரு அடையாளம் தெரிஞ்சுதானா பக்தி விஷயத்துல கர்ப்பஸ்ரீமான் அவளை தான் சொல்றது, பணக்காரால சொல்றது இல்லை. கர்ப்பஸ்ரீமான் பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளையா வந்து பிறந்தான்னா உன்னை கர்ப்பஸ்ரீமான் அவனை சொல்றது இல்லை. சுவாதி திருநாள கர்ப்பஸ்ரீமான் தான். ஏன்னா கர்ப்பத்திலேயே பத்மநாபண்டத்துல அப்படி ஒரு பக்தி. பத்மநாப சதகங்கள்லாம் பண்ணியிருக்கா. நாராயணியும் போலேயே 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கா. குச்சேல விருத்தம் பண்ணியிருக்கா திருவனந்தபுரம் ராஜா. அது போல சில பேர்களை கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லுவா. கர்ப்பத்திலேயே அவளுக்கு பகவானிடத்துல அப்படி ஒரு பக்தி. இந்த பிரஹ்லாதன் ததோஸ்ய பிரஹ்லாதஹ சமஜனிசுதோ கர்ப்பவசதோ முனேர் வீணாபானேஹே. கவனிக்கல. அவன் ஒரு 5 வயசாச்சு உபநயனம் பண்ணி சண்டன் அமர்கன்னு சுக்ராச்சாரியோட பிள்ளைகள். அவள் தான் ஸ்கூல் வாத்தியார். ராஜநீதி எல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டு இருக்காள். 3 மாசம் ஆச்சு. ஒரு நாள் குழந்தை பாடசாலைக்கு போயிட்டு வரா. சபையில பார்த்த ஹிரண்யகசிபு ஏகதாசுரராட் புத்திரம் மங்கமாரோப்பிய பாண்டவா பப்ரச்ச கத்யதாம் மத்ஸே மன்யதே சாது யத்பவானி. இந்த கதையை நாரதர் ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு சொல்றார். அதனால இந்த ஸ்கந்தங்கள்ல பாண்டவா பாண்டவான்னு அடிக்கடி வரும். ஏகதா சுரராட்டி புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவா. நீங்க பாண்டவால் வந்தால் பிரகலாத சரித்திரத்திலேன்னு ஒரு சந்தேகம் படிக்கிறவாள். பப்ரச்ச கத்யதாம் வத்ஸே மன்யதே சாது யத்பவானி. நீ 3 மாசமா பாடசாலைக்கு போறியே, குரு சொல்லி கொடுத்துருப்பாள். ஏதாவது சொல்லி கொடுத்ததுக்குள்ள உயர்ந்ததா நீ எதை நினைக்கிற? மன்யதே சாது யத்பவானி. படிக்கிற குழந்தையில கேட்பாங்க, உனக்கு மேத்ஸ் பிடிக்குமா, இங்கிலீஷ் பிடிக்குமா, சயின்ஸ் பிடிக்குமா, ஏதாவது போற 5 போற வழியில கேட்பாலும். அது போல இங்க ஹிரண்யகசிபு கேட்கறான், நீ எதை பெருசா நினைக்கிறேன்னா ஒட்டுன்னு அந்த குழந்தை மடியிலேருந்து இறங்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பாட்ட தத்சாது மன்யே அசுரவரிய தேஹினாம் சதாசமுத்விக்னதியாம் அசத்ரஹாதி ஹித்வாத்ம பாதம் கிருஹமந்தகூபம் வணங்கதோ யத்தரிமாஸ்ரயேதா. அப்பா, ஜென்மா எடுத்தவன் இப்படியான ஹரிய சரணம் அடையணும். வீட்டுல இருந்து அனுகூலம் இருந்துதானால் பகவத் பஜனம் பண்ணணும். வீடு அனுகூலம் இல்லையானால் அனுகூலம் இல்லாத வீட பாழுங்கணரா தொலைச்சுட்டு காட்டுக்கு போயாது பகவான் ஆராதிக்கணும். ஹித்வாத்மபாதம் கிருஹம் அந்தகூபம் வணங்கதோ யத்தரிமாஸ்ரயேதா. ஹரிபஜனம் பண்ணணும். இதுதான் சாதுவாக நான் நினைக்கிறேன். படிப்புல உயர்ந்தது அதுதான் நான் நினைக்கிறேன். உன்னை சிரிச்சானா ஜஹாச புத்திர் பாலானா வித்யதே பரபுத்திபிஹி. ஊரெல்லாம் நான் விஷ்ணு பக்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், ஹரிபஜனம் பண்ணேன்னு எங்காத்தியும் சொல்றானே எனக்கு. உடனே சண்டாமக்கால கூப்பிட்டு அதட்டினா என்ன பாடம் நடக்கிறது, ராஜநீதியில இருந்து சாமதான பேதம்னு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஹரிபஜனம் பண்ணுங்கிறானே. ஒழுங்கா கிளாஸ் நடத்துறேடா, இல்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு எங்கேயாவது சுத்தி நிற்கலா, பேருக்கு அட்டனன்ஸ் போட்டுட்டு எங்கேயா போறேடா, உங்களுக்கு எப்படி வந்தது இந்த பாடம்னு கேட்க, இல்ல இல்ல நாங்க அது என்னன்னு விசாரிக்கிறோம், அவசரப்பட வேண்டாம், நீங்கள் பாக்குறோம்னு சொல்லி குழந்தைய தனியா அழிச்சுன்னு போய் பிரகலாதா ஏதான எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் பாடத்துல ராஜநீதி. எதையான நீ உன்ன சொல்லியிருந்தேயானா ஓஷ்வால் ஷால் போட்டிருப்பானேடா, மைசூர் ஷால் ஒண்ணு போத்தி இது கொடுத்துருப்பானேடா, கழுத்துல ஒரு பட்டையை கொடுத்துருப்பானே, நன்னா எடுக்கிற ஸ்கூல் நல்ல வாத்தியாருன்னு ஒரு இது அவனோட ஸ்கூல் தான், எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பானேடா, அதை சொல்லல நானும் பரவாயில்ல பேசாம இருக்கக்கூடாதாடா, அவனுக்கு பிடிக்காத ஹரிய போய் பஜனம் பண்ணேன்னு சொல்றியே, நீ யாரு சொல்லி கொடுத்தா அவனுக்கு? சொல்லாதே. உனக்கு சொல்லணும் போல இருந்தால் மனசுக்குள்ள சொல்லிக்கோ, வெளியில சொல்லாதேன்னு. குழந்தை சொன்னார், உங்களுக்கும் இது மாதிரி ஒரு வேதாத்தியனம் பண்ணவால் நீங்க சுக்கராச்சாரியோட பிள்ளைக்கு உங்களுக்கும் இது மாதிரி ஒரு புத்தியை கொடுப்பானால் அந்த புத்தி தாதாவான நாராயணனுக்கு ஒரு நமஸ்காரம். நீங்க எல்லாம் பஜின்னு சொல்லணும், வழி காட்ட வேண்டியவா. நீங்களே இப்படி சொல்லாதேன்னு சொன்னேனால் உங்களுக்கும் இப்படி ஒரு விபரீத புத்தி வருமானால் நான் உங்கள தோஷம்னு நினைக்கல, இது நாராயணனோட மாயேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா திருப்பி அதட்டி ஒரு 6 மாசம் நீதி சொல்லி கொடுத்தா திருப்பியும் இவாளாவே பேசாம இருக்க கூடாதோ. மாதுர்மிஷ்டம் அலங்கிருதம் தைத்தியேந்திரம் தரிசயாமாசா. ஸ்கூலுக்கு போற நாளைக்கு இவாளைய அழிச்சுன்னு போய் கொண்டு விடுவான். ஏன்னா ராஜா வீட்டு பிள்ளையணும், வாத்தியாரே ஸ்கூலுக்கு போற நாளைக்கு இந்த பிள்ளைய அழிச்சுன்னு போறது, திருப்பி பாப்பருக்குள்ள கொண்டு விடுறது. அது மாதிரி ஒரு நாள் அரண்மனையில அழைக்க வந்தவா ராஜநீதி 6 மாசம் ஆயிடுது, டெஸ்ட் எல்லாம் வச்சாச்சு, உங்க அப்பா முன்னாடி கொண்டு விடுவேன், இப்பவாது ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி இல்லையே அவனை மிரட்டி கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினாலும் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் இவா சொல்றாளேங்கிறதுக்கு ராஜநீதி கேளுங்கோ, எல்லா நிதியும் படிச்சுட்டான்,
டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட்ல வந்துட்டான், நீங்க கேளுங்க கேளுங்க. இப்போ வேண்டாம் இருப்பா இவா கொடுக்குறாளேன்னு கேட்டான். எத சிக்ஷத் குரோர் பவானே, ஏதோ சொல்லி கொடுத்தேங்கிறாளேடா பிரகலாதா, உன் குரு என்ன சொல்லி கொடுத்தாரு சொல்லு. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னம லக்ஷணா. குரு சொல்லி கொடுத்தது சொல்லுங்கிறதே இந்த இடத்துல இதை சொல்லலாமா? பொய்யாகாதா? அவ சொல்லி கொடுக்கலையேன்னா என்ன கஷ்டம் நினைச்சுட்டு இருக்கான். ஜண்டாமக்கால் குரு பிரகலாதனுக்கு என்ன, பிரகலாதன் மனசுல நாரதர குருன்னு நினைச்சுட்டு இருக்கா. உன் குரு சொல்லி கொடுத்ததை சொல்லுன்னதுமே அவர் சொல்லி கொடுத்ததை சொல்லு. இப்ப நவவித பக்தியை சொல்லி கொடுக்குறா. ஏன்னா கோர்ஸ் ஒண்ணு ஆயிடுது, ஹரிபஜனம் பண்ணேன்னு முதல் பாடம் ஆயிடுது. இப்ப 2வது கிளாஸ் வந்துட்டார் அப்பா, ஹரிபஜனம் சொல்லி கொடுத்தாச்சு. அந்த ஹரிபஜனத்திலேயே எப்படி பண்ணணும்? கதை கேட்கறதே புண்ணியம், அதுவும் ஒரு பக்தி தான். இல்ல ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு அலறதும் ஒரு பக்தி தான். ஸ்ரவணம் கீர்த்தனம், கடமூடி பகவான தியானம் பண்றது ஒரு பக்தி ஸ்மரணம். அடியார்களுக்கு சேவை செய்ய பாத சேவனம்ங்கிறது இங்க சாது சேவைதான். பாத சேவனம் இதுவும் பகவானுக்கு பிரீத்தியா ஆறுது. நல்ல புஷ்பம் துளசி எடுத்து பகவான் அர்ச்சிக்கிறது, அர்ச்சானம் அடிக்கடி நமஸ்காரம் பண்றது சாஷ்டாங்கமா. மனுஷாளுக்கு சல்யூட் போடுறா போல அவருக்கும் போடாம சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது. முடியாதவாளை பத்தி விஷயம் இல்ல, கும்பிடாது போடலாம், மொத்த கையால பண்ணக்கூடாது. ஏகஹஸ்த பிரணாமஞ்ச ஏகஞ்சாபி பிரதட்சிணம்னு மொத்த கையால சுவாமிக்கு சல்யூட் போட்டோம்னா பூர்வ ஜென்ம புண்ணியமும் போயிடும். அஞ்சு புண்ணியம் புராதனம். சுவாமியை 2 கையாலதான் அஞ்சலி பண்ணணும். பண்ண முடியலன்னா பேசாம இருக்கலாம், தெரியாத பண்ணக்கூடாது. 2 கையாலதான் கும்பிடுவேன், நமஸ்காரம் பண்ணணும். முடியலைன்னா 2 கையாலேயே அஞ்சலி பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பாரதிய கல்ச்சர் சம்ஸ்காரம். தெரியலன்னா கூட கொரோனா தெரிய வச்சுக்கணும். முதல் விடாம எப்படி கை கொடுத்தவெல்லாம் இப்ப இப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாலே அது அப்படியே தொடர்ந்துடணும், கண்டினியூ பண்ணிடணும். அதுதான் ஆச்சாரம், சதாச்சாரங்கள். கொரோனா என்ன சொல்லி கொடுத்ததோ அதெல்லாம் தான் ரிஷிகள் சொன்னதை தலைமுறையா கதறிட்டு இருக்கோம் நாங்க. சக்கியம் ஆத்ம நிவேதனம் அர்ச்சனம் பந்தனம் தாஸ்யம், ஏதாவது ஒரு விதத்துல அவருக்கு ஊழியம் செய்யறது, அவரோட இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிறது. சகாங்கிறது அந்த சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிறவா. சக்கியம் ஆத்ம நிவேதனம் சகாதேவ பாண்டூரங்கே மாஜா தேவ சகா பாண்டூரங்கே. அவரோட சகா அப்படிங்கிறார் நாமதேவர், அவரோட சகா வச்சே அவன் அப்படிங்க. சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யப்தா தன்மன்யே தீதமுத்தமம். ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது விட்டலா உன் கோவில் வாசல்ல நான் நிற்கணும் அப்படிங்கிறார். தேவாச்சியே துவாரி உபா க்ஷணபரி தேனே முக்திச்சாரி சாதி. முக்திக்கு நான் வேற என்ன பண்ணணும்? உன் கோவில் வாசல்ல வந்து நடையில நின்னா போ, இந்த நாமதேவ துவாரத்துல வந்து நின்னா போ. 100 ஜென்மா எனக்கு வருமானால் ஜன்மாசி ஏவுனி மகாரே பண்டரி நாச்சா மகாத்வாரி சாதிவேய. அந்த பண்டரிநாதன் கோவிலுக்கு போற ஜென்மாவா எனக்கு வரணும். அந்த வாசல்ல போய் நான் குதிக்கணும். நாச்சா மகாத்வாரி, சாதுக்களோட கூட நான் குதிக்கணும். விட்டல் விட்டல் விட்டல்னு குதிக்கிறதே அவளோட நானும் குதிக்கணும். தேவா எனக்கு குடுவத அந்த பாக்கியத்தைங்கிறா. மகான்கள்லாம் அப்படி சொல்றா. அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சா அர்ப்பிதா விஷ்ணு. இப்படியான மனச பகவான் இடத்துல வைக்கணும். அதுக்கு இதெல்லாம் சாதம் பண்ணணும். அப்பான்னதுமே மேலேந்து தூக்கி போட்டானோ 1000 படிக்கட்டுக்கு மேலேந்து அந்த குழந்தையே என் சத்ரு அரிய பதின்னு சொல்ற ஒரு புள்ள நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு தூக்கி போட்டான். பூமி குழந்தை கையில வாங்கி பூ போல கீழே வச்சுட்டா. அடுக்கி போட்டாங்க. இரண்யகசிபு பூமி குழந்து சுரூபத்தோட வந்து கீழே வைக்கிறான் பூமாரி. என்னமோ இவன் சொல்ற தெய்வம் தான் இவனை காப்பாத்துறதாக்கும்னு. திக்கஜைஹி தந்தசூக்கைஷ்சே ஆபிசாராவபாதனைஹி. திக்கஜங்களை விட்டு மிதிக்க சொன்னான். கஜேந்திர வரதான் உபயோகப்படுத்த யானை என்ன. தக்ஷகனை விட்டு கடிக்க சொன்னான். கருடாரூடனாய் பகவான் நினைச்சா பறந்து போயிடுத்த. சர்ப்பங்கள்லாம் பயந்து உபயோகப்படுத்த. கல்ல கட்டி சமுத்திரத்துல போட்டான்.
பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தா அப்படியே மெதந்து வந்துட்டா இருக்காரு. கடலில் பாய்ச்சினும் கற்றுணையாவது நமசிவாயவே. கடலை தூக்கி கட்டி போட்டுட்டா சமணர்கள். ஒரு பக்தரை, சிவபக்தரே, வாகீஷர்னு பேரு, அவர் கரையேறின இடம். அதனாலதான் கடல் ஊர், அதனாலதான் கடலூர்னு பேர். திருப்பாதிருப்புலியூர் தான் கரையேறினார். தூக்கி போட்டதுல இருந்து அங்கதான் கரையேறினார். இந்த கடல்ல இருந்து வெளியில வந்தார் திருநாவுக்கரசர். கடல்ல கட்டி என்னென்ன பிரகலாதன் பண்ணாலும் எல்லாம் அவருக்கும் பண்ணினா. சுண்ணாம்பு காலவால தூக்கி போட்டார், விஷம் கொடுத்தார். பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணுமில்லை அவருக்கு. பிரகலாத சுவாமிக்கு பலவிதமாக உபத்திரவம் பண்ண ஒன்னும் பண்ண முடியாத போக ஸ்கூல்ல இவனை வச்சு வைப்போம். எங்க அப்பா கொஞ்சம் வெளியூர் போயிருக்கார் தீர்த்த யாத்திரைக்கு, வந்ததும் முடிய கட்டி அவனுக்கு ஏதாவது பூத்த சேஷ்டையா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது மந்திரிக்க சொல்லுவோம் சரியா போடும்னு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னோட சுகுந்தர்ல ஏதாவது பண்ணும் அழைச்சு போகணும்ட்டான். ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சு பாக்கி குழந்தைகளையும் சொல் குழந்தைகளையும் உள்ள வச்சு பாடம் இல்லை ஸ்கூல்ல வச்சு பூட்டிவிட்டா. ஜெயில் போலதான் பூட்டிவிட்டு குழந்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு பாஷமா இருக்காதனும் எதாவது இந்த பாடத்தை படிக்கூடா குழந்தைகளா, நான் வரேன் மத்தியானம் கூப்பிட்டார் வாத்தியா. படிக்கவா படிக்கும் குழந்தைகள் படின்னா அவர் போற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தது. புஸ்தகத்தெல்லாம் தூக்கி போட்டது, விளையாட ஆரம்பிச்சுது. அசுர குழந்தைலாம் விளையாடுறதே பிரகலாதன் கையும் பிடிச்சு விட்டுதான். வாடா பிரகலாதா விளையாடலாம், வாடா பிரகலாதா விளையாடலாம். பிரகலாதன் சொன்னால் விளையாடுறதுக்கு என்ன, விளையாடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு வயசு இன்னொரு தர கிடைக்காதுப்பா. எந்த கவலையும் இல்லாத ஒரு வயசு. அதுல சாமான் இல்லைன்னா அம்மா நம்மள கேட்க போறாளா, சம்பளமாயா நீ கொண்டு வரலன்னு கேட்க போறாளா. எந்த கவலையும் இல்லை. மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. அப்பா அம்மா இருக்கா, வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்மா ததபி அத்ருவமர்த்ததம் பும்சோ வருஷசதம் ஹ்யாயுஹு ததர்த்தஞ்ச அஜிதாத்மனஹ. பகவான் ஆராதிக்கிறதுக்கு சரியான காலம் சின்ன வயசுதான். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா. பாகவத தர்மத்தை உனக்கு நான் சொல்றேன்னு எல்லா குழந்தைகளையும் உட்காத்தி வச்சு பணத்துல மனசு போயிடுத்தானால் இந்த சித்தம் இப்ப சமாதானமா இருக்கு. ஞானிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு போல இருக்கும் மனசு. விஷயங்கள்ல பிரவருத்தி வராத காலம் குழந்தைகளுடைய காலம், விஷயத்துல பிரவருத்தி ஊஞ்ச காலம் ஞானிகளோட காலம் மனசு. அதனால சீக்கிரம் வேவ் லிங்க் ஆயிடுவா, ரெண்டு பேருக்கு சிங்க் ஆயிடுவா. குழந்தைகளும் ஞானிகளும். சுகர் வந்த போது கூட நிறைய குழந்தைகள் சுத்தி இருந்தது சுகரை சுத்தி அப்படின்னு பாகவதம் சொல்றது. கிருதஷ்டபாலைகி அவதூத வேஷா. பிரம்மேந்திரால் ஒரு மகான் இருந்தாரே, அவர் சுத்திய போது 50 குழந்தைகள் இருக்குமா, சுத்தின்டே இருக்குமா. குழந்தைகள் சுத்தின்டே இருக்கு. குழந்தையானந்த சுவாமிகள்லயும் சுவாமிகள் இருந்தா, மதுரையில சித்தியா இருந்தா. தன மகான்கள் சொல்லணுமான சப்தாகம் மாதிரி சொல்லி முடியாது. அவ்வளவு மகாத்மாக்கள் நம்ம ஆசிரம நம்ம சனாதன தர்மத்துல. குழந்தைகளை கூப்பிட்டு அப்பா சின்ன வயசு கிடைக்காதுப்பா, ஹரிபஜனம் பண்ணணும், சம்சார தாபங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும், பகவான் நாமத்தை சொன்னாலும் கொஞ்சம் சொல்ல பழக்கினால் அதுகளுக்கும் முடிச்சு போயிடுது. அபியாசம் இல்லாததுதான் காரணம். சொல்ல சொல்ல என்ன ஆகும்? ஆவர்ணயேதாக மதுரக்ஷராணி கோவிந்த தாமோதர மாதவேதி. பில்வங்கல சுவாமிகள் குருவாயூரப்பனுடைய பக்தர் இருந்தாரே, இந்த பில்வங்கல சுவாமிகள் சொல்றா, நீ சொல்லி பாரு. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ண விஷ்ணு மதுகைடபாரே பக்தானுகம்பின் பகவன் முராரே த்ராயஸ்வ மாம் கேசவலோகநாதா கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா. இதுல கிடைக்கிற நிம்மதி வேற எதுலையும் கிடைக்காதுப்பா. நாமத்தை சொல்லி பகவானை ஆசிரியிக்கணும். ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம் அதுதான். நீ என்ன ஜாதி, என்ன வகுப்பு, என்ன படிச்சிருக்க எதுவும் பார்க்க மாட்டான் பகவான். அன்பு ஒண்ணுக்கே கட்டுப்படுறவன் அவன். நாலம் திஜத்துவம் தேவத்துவம் ரிஷித்துவம் வா
அசுராத்மஜாஹ பிரீணனாய முகுந்தஸ்யே நவருத்தம் நபஹுத்யதா. அவன் நீ தேவனா அசுரனா நரமா வானரமா எதுவும் பார்க்க மாட்டான். ஒரு கழுகு பகவான் ஆராதிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கு ஜட்டாயு, ஒரு குரங்கு ஆராதிச்சு ஆசிரியிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கு சுக்ரீவன், ராட்சசன் ஆராதிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கான் விபீஷணன். వేడువ స్త్రీ శబరి ఎంతనే వర్ణించు శబరీ భాగ్యము அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமி. அவன் பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். அவன் அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கான். ஒரு உடம்பல்ற குகன் பகவத் பிரசாதத்தை அடைஞ்சிருக்கான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எல்லாரும் பகவத் பிரசாதத்துக்கு பாத்திரமானவர். ஹரிபஜனம் பண்ணுவோம்னு சொல்ல அத்தனை குழந்தைகள் நாம சங்கீர்த்தனம் பண்ண ரொம்ப இதை கேட்டு கோபம் வந்து அந்த பையனை கொண்டா இங்க அவன் வச்சோமானா ஊரை கொடுத்துருவானவன் அவன் உண்டி சொல்லிட்டு இருந்தா எங்க குழந்தைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்திலேயே இதை சிக்ஷை பண்ணணும் கொண்டா அவனேன்னு சபையில கொண்டு நிறுத்தி பிதா சுன்வன் பால பிரஹரம் அகிலம் துஸ்துதி பரம். அப்படி என்ன தப்பு பண்ணான்? நம்பூதிரி கேட்கிறா, உன்னை ஸ்துதிச்சான், உன் நாமத்தை சொன்னா, இது ஒரு தப்பா? துஸ்துதி பரம் உஷாந்த பிராஹைனம் குலஹதகா கஸ்தே பலமிதி. உலகமே என்ன கண்டு நடுங்கிறதுடா, உனக்கு யாரா கொடுத்தா பலம், என்னை எதுக்குறியடா, கூடாதுன்னு நான் சொல்றதை திரும்ப திரும்ப செய்யறீங்க. கஸ்தே பலமிதி மூடா குலஹதகா, அசுர குலத்தையே கெடுக்க வந்தவனே, நம்ம குலத்துக்கே சத்ருடா அந்த நாராயணன். அசுரால் உத்தரையும் வைக்க விட்டேன்னு இருக்காண்டா அவன். அவனை போய் நீ பஜனம் பண்றியே. குலஹதகா கஸ்தே பலமிதி. இப்படி 10,000 அசுரபடர்கள் மத்தியில மிரட்டே பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு கத்த அந்த ஹிரண்யகசிபு கொஞ்சம் கூட பயப்படாத அந்த குழந்தை பிரகலாதன் அஞ்சலி பத்தனாய், அப்பா யாரு பலம்னு கேட்டேலா? எனக்கு குருவாயூரப்பன் பலம்னு தான். பலம் மே வைகுண்டா, எனக்கு தான் இல்ல, என்னை இப்படி அதற்ற உங்களுக்கும் அவன் தான் பலம். தவச்சே உங்களுக்குன்னு ஜால்ரா போட ஒரு கூட்டம் வச்சுட்டு இருக்கே அசுர கூட்டம், அவனுக்கு அவன் தான் பலம். ஜகதான் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்கியம் சகலமிதி. எல்லாருக்கும் அவன் தான் பலம்னதும் அந்த நாராயணன் தான்டா நானும் தேடிட்டு இருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் தலித கரவாலோ விதிசுதஹ அதః பశ్చాத் விஷ்ணு நஹி வதிதும் ஈஷோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன்னே பவனபுரவாசின்னி மிருடயமாம் ஏவம் துருக்தைர் முஹுரர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரஹ खड्गं प्रगृह्योत्पतितो वरासनाति ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா. அவன் எங்கேயும் இருக்கானப்பா, இல்லாத இடமும் ஒண்ணு இல்லைன்னா. இந்த தூண்ல இருக்கானான்னு ஹிரண்யகசிபு தான் கேட்டான். தெரியுறாரே லட்சுமி நரசிம்மமான்னா ஓங்கி போய் குத்திட்டான் தூங்க. சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதே அத்யத்புத ரூபமுத்வஹன்னே ஸ்தம்பே சபாயம் நமிருகம் நமானுஷம். பிரகலாதன் கையை காமிச்சதும் அந்த ஹிரண்யகசிபு ஓடி போய் குத்தினானா, ஓங்கி போய் குத்தினான். பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம், ஓங்கி குத்தினான், தூணும் வெடிச்சது. சரிதா அண்டங்கள்லாம் நடுங்கினது. பரலோக ஜனலோக வாசிகள் நடுங்கினார். பிரம்மா தன் ஸ்தானத்தை விட்டு நழுவினார். கீழே பூமியை தாங்கிற ஆதிசேஷன் நடுநடுங்கி கஜங்கள்லாம் அறுத்துண்டு பயந்துட்டு ஓடினது. அட்டஹாசத்தை வீராட்டஹாசத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னா, கிருபாத்மன் விஸ்வாத்மன்னே பவனபுரவாசின்னி முழயமாம். உலகமே என்ன கண்டு நடுங்கிறதுரா நாளைக்கு. அந்த ஹரியை நான் பசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பிரகலாதா உனக்கு ஹரி பலம்னு சொல்றையே, அந்த ஹரி எங்க இருக்கான்னு கேட்க, அவன் இல்லாத இடமும் இருந்தான்னா நான் இருக்கும் இடத்தை சொல்லுவேன் அந்த குழந்தை சொல்ல. அவன் எங்கேயும் இருப்பானால் இந்த ரத்ன ஸ்தம்பத்துல இருக்கானா, 50 பேர் சேர்ந்து கட்ட முடியாத பெரிய ஸ்தம்பமா. இந்த ஸ்தம்பத்தை காமிச்சு தானே கூட இருந்து கட்டினதான் அந்த சபை. நிச்சயம் இருக்க மாட்டாள்னு ஒரு நம்பிக்கை ஹிரண்யகசிபுக்கு.
இதுல இருக்கானான்னு கேட்க இதோ பாருங்க தெரியறானே லட்சுமி நரசிம்மம்னு சொல்ல, இருக்கானான்னு கேட்டதுக்கு எனக்கு கண்ணாமூச்சி காட்டுறையா, இப்ப என்ன பண்றேன் பாருன்னு 1000 படிக்கட்டுக்கு மேலேந்து ரொம்ப கோபத்தோட கூட கீழே குதிச்சு கையில இருந்த கத்தியால ஓங்கி குத்திட்டு அந்த தூணை எட்டி வந்தான். டார்னு சப்தம் கேட்டது, பயங்கரமான வீராட்டஹாசம் கேட்டது. ஒரு கட்டத்திலே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவினார் சிம்மம். கழுத்துக்கு மேல சிம்ம ரூபம், கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபம், பயங்கரமான பிடரி மயிர்கள், குஹாத்வாரம் போன்றதான வாக்கு, கத்தி போன்றதான நாக்கு, பயங்கரமான ஆயுதம் போன்ற தித்தி பற்கள், செவந்ததான நேத்திரம், ரத்தம் சொட்ட சொட்ட பிரகாசிக்கிறது, சங்கம் போன்றதான காதுகள், பிடரி மயிர்கள், இராட்ட ஆசங்கள், திக்கஜங்களை நடுங்கி ஓடுறது. பிரம்மாவை தன் ஸ்தானத்தை விட்டு சித்த நழுவிவிட்டார். கழுத்துக்கு கீழே சிம்ம ரூபம், கழுத்துக்கு கீழே மனுஷ ரூபம், கழுத்துக்கு மேல சிம்ம ரூபம், ஆயிரக்கணக்கான புஜங்கள், ஆயிரக்கணக்கான தேவ அசுரர்களுடைய ஆயுதங்கள். அத்தனை ஆயுதங்களுமே தேவையில்லைன்னு ஒரு விரல்லையும் இருக்கிற நகங்களே வஜ்ராயுதத்துக்கு சமானமாக பிரகாசிக்க ரொம்ப கோபத்தோட ஓடி வந்தார் தூண்ல இருந்து. என்ன கோபம்? இரண்யகசிபுட்டேன்னா என் குழந்தை பிரகலாதனை மலையில இருந்து உருட்டினியா, தக்ஷகனை விட்டு கடிக்க சொன்னையா, சமுத்திரத்துல கட்டி போட்டையா, அக்னியில போட்டையா, விஷம் கொடுத்தையா, உன்னை என்ன பண்றேன் பாரு, என் பக்தனை படாத பாடு படுத்தினியா, என்ன பண்றேன் பாருன்னு ஓட எத்தனை இரண்யகசிபுவை பிடிச்சு அவனுக்கு சகாயத்துக்கு வந்த அசுர படர்கள் எல்லாம் திக்கு திக்குல விரட்டி சில பேர்களை தானே சாப்பிட்டு மடியில உட்கார்ந்து சந்தியா காலத்திலே அவனை தூக்கி மடியில போட்டுண்டு அவன் மாற பூரி நரம்பு மண்டலங்களை எடுத்து மாலையா போட்டுண்டு ரத்தங்களை குடிச்சு பிடர் மயிர்கள்லாம் ரத்தத்தோட ஒரே பாய்ச்சலா பாஞ்சி அவனோட சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்து விட்டா. தேவதைகள்லாம் நடுங்கரா. ஏவம் சுராதய சர்வே பிரம்மருத்ர புரஸ்ஸராக. அவர் கோபத்தை அடக்குவார் யாரும் இல்லை. உடனே பிரம்மா வந்து பிரகலாதனை கூப்பிட்டு, குழந்தை உங்க அப்பாவால வந்த அனர்த்தம் இது, நீ தான் எப்படியானு பகவான சமாதானப்படுத்தணும், ரொம்ப கோபத்தோட இருக்கா, இனிமே தாங்க. இரண்யகசிபு சம்ஹாரத்துக்கு ஒரு கோபம் வராது நியாயம், சம்ஹாரமும் ஆகி இன்னும் கோபம் அடங்காம இருக்கா, நீ எப்படியான அவரை சமாதானப்படுத்துன்னு சொல்ல பயமே இல்லாத வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி குழந்தை 5 வயசு பிரகலாத் ஸ்துதிக்கிறா. இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற ஸ்ரீதர சுவாமி சொல்றார், எல்லாரும் பயப்படுறதே பிரகலாதனுக்கு பயம் வேண்டாமா, அவன் மாத்திரம் பயப்படலைன்னு சொல்றே என்ன காரணம்னா, காட்டுல இருக்கிற அத்தனை மிருகங்களும் சிங்கத்தோட கர்ஜனை கண்டு நடுங்கும். சிங்க குட்டி பயப்படுமோ? அது பல்லால வாழை பிடிச்சு இழுக்கும், பின்னாடியால வரும். அம்மா அது கொட்டாய் விட்டுதானா தலைக்குள்ள தலையை கொண்டு வாய்க்குள்ள விடும், விட்ட கொட்டாயை மூட விடாது, தலையை கொண்டு உள்ள விடும். கொஞ்சம் சமாதானமா அது வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் வாயை மூட முடியும். அதுபோல பிரகலாதன் பக்தாளுக்கு நிசிம்மம் அபயம், சத்துக்களுக்கு தான் பயங்கரம், பக்தாளுக்கு வந்து கருணாமூர்த்தி அவர். அதனால பயம் இல்லைன்னு கிட்ட போய் சத்துகுண பிரதானான பிரம்மாதிகாலாம் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணியே உங்க கோபம் அடங்கலையே, நான் ஒரு அசுர சிசுவாச்சேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணியா உங்க கோபம் அடங்கும்னா ஆயிரக்கணக்கான கைகளாலையும் அந்த பிரகலாதனை வாரி இணைச்சு கட்டிண்டு மடியில வச்சுட்டு உச்சி முகந்து முத்தம் கொடுத்தும் தலை எப்படி வருடி விடுறாராம். அவர் ஸ்துதியில சொல்றார், நான் சொல்லல, கதைக்காக சொல்லல, அவர் ஸ்துதியில சொல்றார். இந்த பாக்கியம் வந்து ராமாவுக்கு மகாலட்சுமிக்கு கிடைச்சிருக்குமா தெரியாது, பிரம்மாவுக்கு கிடைச்சிருக்குமா தெரியாது, சிவனுக்கு கிடைச்சிருக்குமா தெரியாது. என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா நது பவஷ்ட நவை ரமாயாக என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. என் தலையை வருடி விடுறது என்று சிவம் விஷ்ணு புராணத்துல சொன்னாங்க. உடம்ப போட்டு பெரட்டுறாராம், மடியில வச்சிருந்து முதுக பாக்குறாராம், முன்னாடி பாக்குறாராம், சூலத்தால குத்தினானேடா பிரகலாதா, இங்க யாரும் பத்து கொடுத்தோடா புண்ணா ஆயிடுதாடா, மலையிலேருந்து உருட்டுட்டானேடா, ஏதாவது கண்டு குத்தி விட்டுடா பிரகலாதா, நெருப்புல போட்டானேடா, எங்கேயாவது சுட்டு விட்டாடா பிரகலாதா, அப்பெல்லாம் நான் வந்து காப்பாத்தலையேன்னு என் மேல வருத்தமாடா பிரகலாத. கருணாமூர்த்தி இப்படி எல்லாம் கேட்க அவர் சொல்றார், இங்க என் உள்ள இருக்கிறதே எனக்கு என்ன வேதனை இருக்க போடுது, நீங்கதான் என் உள்ள இருந்துட்டு எப்பொழுதும் என்னை காப்பாத்திட்டே இருக்கல கவச்சம் போல, நீங்க இல்லாத நிமிஷம்னு ஒண்ணு இருந்தாருன்னா எனக்கு பயம் வரப்போறது. விப்ராதி த்விஷட்குணயுதாதி அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாதி சுபச்சம்பரிஷ்டம் நாகம் விபேமி அஜிதாதே அதிபயானகாஸ்ய ஜிஹ்வார்கநேத்ர भ्रुकुटीर भसोग्रदंष्ट्राते आंत्रस्रज क्षतजकेसर शंकुकन्नादि नित्राद भीतदिगिभाद विभिन्न खाद्राति
त्रस्तोऽस्म्यहं कृपणवत्सल दुस्सहोग्रे संसार चक्र कदनातीग्रसतां प्रणीतः बद्धस्व कर्मभिरुषत्तम केङ्घ्रिमूलं प्रीतोपवर्ग शरणं ह्वयसे कदानु यस्मात् प्रिया प्रिय वियोग सयोग जन्म शोकाग्निना सकलयोनुषु दह्यमानः दुःखौषधं ददपि दुःखमदध्याकं रोमं ब्रवामि वद मे तव दास्य योगम् सोऽहं प्रियस्य सुहृदः परदेवतायाः लीलाकथास्तमनृसिंहविरिञ्चगीताः अञ्जस्थितं येन गृणन् गुणविप्रमुक्तः दुर्गाणिते पदयुगालय हंससङ्गः இப்பொழுது சாது சங்கமே இருக்கணும். நாம இந்த வாக்கில இருக்கணும். உன் குணங்களை நான் பாடிண்டே இருக்கணும். தூங்குறவாளெல்லாம் எழுப்பி உன்னோட கருணையை நான் சொல்லணுங்கிறா ஒரு ஸ்லோகத்துல போய். இப்ப என்ன வைகுண்டம் தரேன்னு சொன்னா நான் வரமாட்டேன். தூங்கிட்டு இருக்கிற மக்ன சித்தாக சம்சார வாழ்க்கையில உழந்து இருக்கிறவாளெல்லாம் எழுப்புவேன். சொல்லுங்க ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த அரே முராரேன்னு ஒரு பெரிய கூட்டத்தோட தான் நான் வைகுண்டத்துக்குள்ள பிரவேசிப்பேன் அப்படிங்கிறார் பிரகலாதர். எல்லாரையும் அழிச்சுன்னு வருவேன். சம்சாரத்துல தாபத்துல இருக்கிறவாளெல்லாம் நான் போய் உங்களோட கருணையை சொல்லணும். பகவான் இருக்கான். பக்த வத்சலன் அநாத ரக்ஷகன் ஆபத் பாந்தவன் தீன சரண்யன் வரதராஜன் ஸ்ரீனிவாசன் ரங்கநாதன் நம்மளோட இருக்கான். பயப்படாதீங்கோ, பகவான் இருக்கான், ரட்சிப்பான்னு எல்லாருக்கும் நான் சொல்லணும். அதனால அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோன்னு இப்படி எல்லாம் பிரகலாதன் ஸ்தோத்திரம் பண்ணி 6 பாக்கியம் கேட்கிறார். கடைசியில எப்போதும் உன்னை நான் நமஸ்கரிக்கிறது ஒரு நாளும் இல்லாம இருக்க கூடாது. நமஹா உன் குணங்களை நான் பாடிட்டே இருக்கேன். ஸ்துதி கர்ம பூஜா நீ சொன்ன தர்மங்களை பண்ணி உனக்கு அர்ப்பணம் பண்ணணும். நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சொல்றதுக்கு ஏதாவது நான் பண்ணிருக்கணுமே. ஒண்ணுமே இல்லாம நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பாலா சந்தியாவந்தனமாவது பண்ணினாதானே நாராயணாயேதி சமர்ப்பயாமிங்க முடியும். கர்ம பூஜா உனக்குன்னு உள்ளதான சேவையை நான் ஈடுபடும். கர்ம ஸ்மிருதிச்சரணயோஹோ சரணத்தை எப்போதும் நான் நினைச்சுட்டே இருக்கேன். ஸ்ரவணம் கதாயாம் கதைகளை நான் கேட்டுட்டே இருக்கேன். தத்தே அருகத்தமா நமஸ்துதி கர்ம பூஜா கர்மஸ்மிருதிச்சரணயோஹோ ஸ்ரவணம் கதாயாம் 42 ஸ்லோகங்கள். கடைசி ஸ்லோகம் தான் இப்ப சொல்றேன். ஸ்லோகம்லாம் என்னன்னா யூடியூப்ல இருக்கு. எல்லாமே 42 ஸ்லோகம் பிரவச்சனம் பண்ணிருக்கேன். கேசவ பாதுபேயர்னு போட்டா அகதேந்திர ஸ்துதி பிரகலாத ஸ்துதி இப்படி பண்ணி பிரகலாத வரதனாய் குருவாயூர்ப்பன் ரட்சிச்சார்னு சொல்லி இந்த சரித்திரத்தை முடிக்கிறதையும் நம்பூத்திரியும் பிரகலாத பிரியஹே மருத்புரபதே சர்வாமய பாஹிமாம். ஹே பிரகலாத வரதா உன்னே சரணமடையனேனப்பா. பிரகலாத பிரியஹே மருத்புரபதே குருவாயூர்ல இருக்கிற தெய்வமே நீ தானே இன்னைக்கு பிரகலாதனை ஓடி போய் காப்பாத்தினே. குருவாயூர்ல இருக்கிற இந்த தெய்வமே உன் காலை பிடிச்சுக்கிறேன். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் போக்கணும். என் வியாதியும் போக்கணும். சர்வாமயாத் பாஹிமாம். லக்ஷ்மீ நிருசிம்மூர்த்திக்கு பிரகலாத வரதுனிக்கு கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதார்த்தே கம்வாதி திவ்யாயுத சக்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 வைகுண்ட ஏகாதசி எல்லாரும் சொல்லணும். நாராயண नारायणेत्यादि जपद्भिरुच्चैः भक्तैः सदा पूर्णमहालयाय स्वतीर्थगङ्गोपमवारिमग्ने निवर्तिता शेषरुजे नमस्ते. नारायण 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 ब्रह्म स्वतैल संसेवक रोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण
नारायण नारायण बालान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यान्नदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नं संसेवितायास्तु नमो हरे ते नारायण 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 नित्यान्नदात्रे च महीसुरेभ्यः नित्यं दिविस्थै ऋषिपूजिताय मात्रा च पित्रा च तथोत्थवेन सम्पूजितायास्तु नमो नमस्ते नारायण 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 अन्तरामाख्यमखिप्रणीतं स्तोत्रं पठेद्यस्तु नरस्त्रिकालं पातालयेशस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि नारायण 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 गुरुवादपुरीश पंचगाख्यं स्तुतिरत्नं पठतां सुमंगलं स्यादि हृदि चापि विशेते हरिस्वयं तु रतिनाथायुधतुल्यवेगकान्ति नारायण 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 மேல வந்து வீண இது வயலின் கச்சேரி அனன்யாவோட வோக்கல் அவளோட வயலினும் இருக்கு, குழந்தையோட பாட்டும் இருக்கு. அதுவும் அவசியம். வைகுண்ட ஏகாதசி, ஆமா, ரொம்ப இதுதான் வைகுண்ட ஏகாதசி புண்ணிய கீர்த்தனங்கள், அதுவும் நாம சங்கீர்த்தனமும் அவசியம் செய்ய வேண்டியது. பகவானுடைய பிரசாதம். இன்னைக்கு பிரகலாத சரித்திரமாயிருக்கு. பகவான் பிரகலாத வரதனாய் ரட்சிச்சார். பிரகலாதன் அனுகிரகம் பண்ணாங்கிற கதை இங்க நிறைய கிருஷ்ண கதையும் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இந்த சப்தாகத்துலதான் விட்டு போனா அடுத்த சப்தாகத்துல சொல்றேன். அந்த தைரியத்துல தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 2-3 வருஷமா தசமஸ்கந்தமே சொல்லிட்டு இருந்தோம். சரி மாமாட்ட சொல்லி முன்னாடி கதை இல்லாம ஒரு தடவை ரிவிஷன் மாதிரி முன்னாடி ஒரு தடவை பாகவதத்தையும் கேட்போம். இந்த வருஷம் ஆச்சு, அடுத்த வருஷம் கிருஷ்ணாவதாரத்துல இருந்து ஆரம்பிப்போம். எப்படி முடியிருந்தோ நாளைக்கும் ருக்மணி உங்களுக்கு சொல்றேன். நான் நீயோட பாராயணம் பூர்த்தியா இருந்து கார்த்தாலையோட ஞாயிற்றுக்கிழமை சாயரக்ஷன்ல கார்த்தாலய சத் சங்கம் பாராயணம் 9:30 மணி வரைக்கும் சங்கிரகாத்தியாயம் போதனைக்கு 1 மணி நேரம் சத் சங்கம் புண்ணிய சரித்திரங்கள். 10:30-11 மணிக்கு எல்லாருக்கும் தீர்த்த புரோஷனம், பிரசாதம், அமிர்த ஸ்நானம், பிரசாதம், பாகவத மங்கலம். 11 மணி 11:30 எல்லாம் பூர்த்தி ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமை கார்த்தாலையோட இந்த சத் சங்கம் சப்தாகம். இந்த வருஷம் இந்த சத் சங்கம் பூர்த்தியா வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிறைய ராதா கல்யாணங்கள்லாம் இருக்கும். இங்க வந்து ருத்ராபிஷேகங்கள்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இன்னும் நிறையாவும் இருக்கும். இங்க மாதவத்துல நிறைய இருக்கும். நம்ம சப்தாக சத் சங்கம் இப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கார்த்தாலையோட பூர்த்தியா இருந்து. மேலும் சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி